தோழர் பெருமக்களே, அன்பர்களே, இப்படி ஆரம்பிச்சாதான் நம்ம இலக்கிய நிகழ்ச்சிக்குள்ள வர மாதிரி இருக்கு. ஆக தோழர்களே, நண்பர்களே, இலக்கிய அன்பர்களே, பாரதி கலைக்கழகத்தினுடைய 706வது நிகழ்வாக ஒரு நூல் வெளியீடும் கவியரங்கமும் வாழ்த்தரங்கமும் சிறப்பாக இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. அந்த நூலை எழுதியவர் நம்முடைய இசைக்கவி ரவிச்சந்திரன் அவர்கள். அந்த நூலினுடைய பெயர் சித்திரை 60 விசித்திரம் என்கின்ற அந்த நூலை வெளியிட இருக்கிறார்கள். இதில் என்ன ஒரு சிறப்பு என்றால், பாரதி கழகத்தில் எத்தனையோ நூல்களை வெளியிட்டிருக்கிறோம். ஆனால் வெளியிடுவதற்கு இப்பொழுது சிறப்பு விருந்தினர் என்பது அந்த நூலாசிரியனுடைய தாயார் அவர்கள் இப்போது அந்த நூலை வெளியிட இருக்கிறார்கள். இந்த நூல் வெளியிடுவதற்கு பெருந்துணையாக இருந்தவர் யார் என்று சொன்னால், நம்முடைய வாசல் கவிமாமணி எழிலன் அவர்கள். அவரோடு பயணித்துக் கொண்டு அந்த நூல் வருவதற்கும் அந்த நூல் குறித்து வேற என்னெல்லாம் உதவி செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நம்முடைய லிங்கராஜா அவர்களும், அதற்கு ஆலோசனை வழங்குகின்ற அளவில் நம்முடைய KG ராஜேந்திர பாபு ஐயா அவர்களும், நம்முடைய கவிமாமணி குமரி செல்லியன் அவர்களும், கபிலன் ஐயா அவர்களும் அவருக்கு உறுதுணையாக இருந்து அந்த பாத்திரத்திலே கிடைக்கக்கூடிய சில அனுபவங்களை எல்லாம் இந்த நூலிலே அவர் போட்டிருக்கிறார். உங்களை எல்லாம் வரவேற்பதற்கு நல்ல சரித்திர நாவல்களை எல்லாம் எழுதி அண்மையிலே இப்பொழுது பேர் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு லிங்கராஜா என்று சொன்னால் சாண்டில்யன் ஜெயச்சிற்பியின் வரிசையில இப்போ அவரும் வலம் வந்து கொண்டிருக்கிறார். கவிமாமணி லிங்கராஜா அவர்களை அன்போடு வேலைக்கு அழைக்கின்றேன். பாரதி கலைக்கழகத்தின் விழாவிலே அற்புதமான ஒரு நூல் வெளியீட்டு விழா, கவியரங்கம், வாழ்த்தரங்கம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இங்கே தமிழ் சான்றோர்களும் பல துறையில் வல்லுநர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக KS ரவிச்சந்திரன் அவர்களும் அவருடைய துணைவியாரும் அவர்கள் குடும்பமும் சேர்ந்து ஒருங்கிணைந்து இந்த நூலை தயாரித்து வெளியிட இருப்பதற்காக அவர்கள் மூலமாக அழைத்திருப்பவர்கள் தான் இந்த சான்றோர்கள். அவர்களை எல்லாம் வருக என்று வரவேற்கிறேன். சித்திரை 60 விசித்திரம் நூல் வெளியீடு. சித்திரை 60 விசித்திரம் என்பது 60 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை முதலில் வருவதால் அதை சித்திரை 60. இந்த நூலினை வெளியிடுவதற்கு இது எல்லாருக்கும் ஒரு கொடுப்பனையா இருக்கணும். அவருடைய தாயார் திருமதி விமலா சுந்தரேசன் அவர்கள் இந்த வயதிலும் பெற்ற மகனை வாழ்த்தி அவருடைய நூலை வெளியிடுவதற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களின் பாதம் பணிந்து அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நூலினை பெறுவதற்காக கூமா பாலசுப்பிரமணியம் என்ற மாபெரும் மாமனிதர், எழுத்தாளர், இலக்கிய சிற்பி, திரையுலகிலே அந்த காலத்திலே கொடிகட்டி பறந்தவர். அவருடைய பாடல்களை எல்லாம் இன்றும் நாம் இசையோடு கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய இளைய புதல்வர் கூமாப்பா கபிலன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வருக 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 என்று வரவேற்கிறேன். இலக்கிய உலகிலே சங்க இலக்கியங்களாகட்டும், மற்ற ஆங்கில இலக்கியங்களாகட்டும், மற்ற திரைத்துறை இலக்கியமாகட்டும், கண்ணதாசனை பற்றிய அனைத்து குறிப்புகளையும் சாராம்சங்களையும் கொண்டு காலமெல்லாம் கண்ணதாசன் என்ற ஒரு சிறந்த நூலினை வெளியிட்டு இருக்கின்ற எனது நண்பர், பாசத்துக்கு உரியவர், என் மீது பிரியம் வைத்திருக்கக்கூடியவர், தமிழ்ச்செல்வம் கவிஞர் KG ராஜேந்திர பாபு அவர்களை வருக 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 என்று வரவேற்கிறேன். இந்த நூலினை பற்றிய ஆய்வுரையை அவர் சிறப்பாக எடுத்துரைப்பார். இங்கு வாழ்த்துறை வழங்க இருக்கும் KG நந்தகோபால் அவர்கள் KS ரவிச்சந்திரனுடன் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள், சிறந்த மனிதர் KG நந்தகோபால் அவர்களை இந்த விழாவிற்கு வருக 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 என்று உங்களின் கரவொலியுடன் வரவேற்கிறேன். மற்றும் ஒரு மாமனிதர் B ஸ்ரீதர் அவர்கள், இன்றைய விழா நாயகனுடைய மைத்துனர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவரும் ஒரு கம்பெனியிலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரி. மிருளாளினியுடன் சேர்ந்து இசை மழையை தந்தவர்கள் அவரது மகள் சுசித்ரா தான். அலுவலக அனுபவத்தையும் நல்ல பாடமாக மாற்றி மகிழ்விக்கக்கூடிய தொழில்துறை கழிவு மேலாண்மையில் டிப்ளமோ பெற்று கன்சல்டன்டாக பணியாற்றி வருகிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையிலே சிறந்த முறையில் தன்னுடைய பணிகளை செய்து வருகின்ற குடும்பமாக
இவர்களுடைய குடும்பம் இருக்கிறது என்பதை நாம் அறியும் பொழுது மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. உறவுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனை வாழ்த்துகின்ற விழா இது. இந்த பாரதி கலைக்கழகத்தின் ஒரு கவிஞர் பாசறையிலே சிறந்த கவிஞர்களாக விளங்கும் ஏரிக்கரை இலக்கிய வட்டத்தின் நிறுவனராகிய கவிஞர் கோபாலகிருஷ்ணன், ஏரிக்கரை ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த நூலாசிரியரை வாழ்த்தி வாழ்த்துரை வழங்க இருக்கிறார்கள். அவர்களையும் அன்பு பாராட்டி வருக 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 என்று வரவேற்கிறேன். வெள்ளி இலக்கிய மேடை ஒன்றை நிர்வகித்து அதன் நிறுவனராக இருந்து சிறப்பாக வலைதளத்தின் மூலமாக வழங்கி கொண்டிருக்கும் கேஜி ராஜேந்திர பாபு அவர்களுடன் இணைந்து அருமையான இசையையும் வாசிக்கக்கூடியவர்களாகவும் கவிதையிலும் சிறந்தவராக அவருடைய குடும்பமும் பாடகர்களாக இருக்கிறார்கள். அத்தகைய மாமனிதர் என் வசந்தகுமார் பாரதி, கவித்தேனி வசந்தகுமார் பாரதி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த பாரதி கலைக்கழகத்தின் தலைவரும் சென்னையில் உள்ள பல இலக்கிய மன்றங்களில் ஆலோசகராகவும் இருந்து அவற்றையெல்லாம் செம்மையுற செயல் நடத்தி தமிழுக்கு தொண்டாற்றி வருகின்ற கவிமாமணி, என்னுடைய இலக்கிய குரு, அலுவலக ஆசான் குமரட்சியன் அவர்களையும் வருக 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 என்று வரவேற்கிறேன். கவிதை உலகத்தில் மரபு கவிதை என்றால் இதுதான். பாரதி, கண்ணதாசன், பாரதிதாசன் வழியிலே வந்து அருமையான மரபு கவிதைகளை வடித்து 50க்கும் மேற்பட்ட நூல்களை வடித்திருக்கின்ற கவிமாமணி வாசல் எழிலன் இந்த பாரதி கழகத்தின் செயலராக மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்களையும் வருக 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 என்று வரவேற்கிறேன். சிறந்த முறையில் வரவேற்புரை ஆற்றிய லிங்கராஜா அவர்களுக்கு கேஜி ராஜேந்திர பாபு அவர்கள் அமைப்பின் சார்பாக சிறப்பு செய்கிறார். அமைப்பினுடைய தலைவர் ஐயா கவிமாமணி குமரிச்செழியன் அவர்கள் 2 மணி துளிகள் பேசுவார்கள். ஏனென்றால் அதுக்கு மேல் அவருக்கு பேசுவதற்கு அனுமதி கிடையாது. அவருடைய உடல் நலம் கருதி நமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராது இருத்தல், உமைக்கினிய மைந்தன் கணநாதன் நம்முடைய வாழ்விப்பான் சிந்தையே இம்மூன்றும் செய். பாரதி கலைக்கழகத்தினுடைய 706வது அரங்கம் மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்னுடைய நண்பர்கள் சிறப்பாக செம்மையாக இந்த விழாவை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வருகின்றிருக்கிற நண்பர்கள்லாம் எனக்கு மிகவும் நெருங்கிய நீண்டகால நண்பர்கள். ஒவ்வொருவரை பற்றியும் நான் நிறைய பேச முடியும். இவர்கள்லாம் நாங்கள் இலக்கிய மேடைகளில் ஒன்றாக உலா வந்தவர்கள். எனக்கு அறிமுகமாக புதிதாக வந்தக்கூடிய நண்பர்கள் ஐயா, என்னுடைய அருமை நண்பர் ரவிச்சந்திரனுடைய அலுவலக பணியாளர் அவர்களும், இன்னும் அந்த 2 நண்பர்கள்லாம் எனக்கு புதியவர்கள். வேறு அனைவரும் என்னுடைய நண்பர்கள். என்னோடு கவிதை உலகமாக இருந்தாலும் சரி, வேறு உலகமாக இருந்தாலும் சரி, என்னோடு பழகக்கூடியவர்கள், என்னோடு உறவாடக்கூடியவர்கள். வரவேற்புரை வழங்கிய கவிமாமணி லிங்கராஜா அவர்கள், திருமதி விமலா சுந்தரேசன் அம்மா அவர்கள் நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன். கவிமாமணி KKS பாரதி மணியன் அவர்களுடைய விழாவிலே அவர்கள் வருகை வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் பார்த்திருக்கிறேன். இந்த வயதிலும் இந்த நிலையிலும் தன்னுடைய மகனை பாராட்ட வேண்டும் என்று இங்கே வருகை இருந்திருக்கிற அம்மா அவர்களை நான் அன்போடு வணங்கி பாராட்டி மகிழ்கிறேன். என்னுடைய அருமை நண்பர் கூப்பா கபிலன் அவர்கள், கவி அருவி என்கிற ஒரு அமைப்பு, 4 பேர் இணைந்து அமைப்பு, அதில் ஒரு தூணாக இருந்து செயல்பட்டதான் கூமாப்பா கபிலன் அவர்கள். என்னுடைய அருமை நண்பர் தமிழ்ச்செல்வம் கேஜி ராஜேந்திர பாபு அவர்கள், அங்கெல்லாம் ஒன்றாக ஒரே மேடையில் பழக்கப்பட்டு வந்தவர்கள். அருமை மதிப்புக்குரிய ஐயா பாரத வங்கி உதவி பொது மேலாளர் கேஜி நந்தகுமார் ஐயா அவர்கள் இவரோடு பழகியவர்கள், இவரோடு பணிபுரிகிறவர்கள், இவரை வாழ்த்துவதற்காக வருகின்றிருக்கிறார்கள் என்கிற சிறப்பு அவர்களுக்கு இருக்கிறது என்கிற அந்த பெருமையோடு அவர்களை நான் நினைத்து பார்க்கிறேன். இன்னொரு நண்பர் பி ஸ்ரீதர் அவர்கள், சுந்தரம் ஃபைனான்ஸ், தெரியாதவர்கள் இருக்க முடியாது, அந்த நிறுவனத்திலிருந்து வருகின்றிருக்கிற ஐயா அவர்கள் வருகை இருந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் என்னுடைய அருமை நண்பர் கோபாலகிருஷ்ணன், தலைமை ஆசிரியராக ஓய்வு பெற்ற திரு கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள், வசந்தகுமாரை ஏற்கனவே சொல்லிவிட்டு, இந்த
கவிக்குயில் ரவிச்சந்திரன் நாங்கள்லாம் சொல்லக்கூடிய இந்த கவிஞர் ரவிச்சந்திரன் அவர்கள். அவர் இணையர், நாங்கள் இலக்கிய இணையர் என்று சொல்லும் மாதிரி அவர் இசை இணையர்கள். மனைவி கௌசல்யா அவர்கள் இதெல்லாம் வந்து பாரதி கலைக்கழகம் எப்பொழுது அழைத்தாலும் எப்பொழுது நாங்கள் அழைத்தாலும் வந்து பாடி மகிழ்விக்கக்கூடிய மிகச்சிறந்த பேறு பெற்றவர்கள் இருவரும். அவர்கள் இந்த நூலை வெளியிடுவது மிகச் சிறப்பாக இருக்கிறது. சித்திரை 60 விசித்திரம் என்கிற அற்புதமான நூல். ஒரு தகவல் களஞ்சியம். இந்த தேர்வுக்கு போட்டி தேர்வுகள் எழுத செல்லக்கூடியவர்கள், செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உடையவர்கள், பண்டை காலத்தில் இருந்த அதாவது 1971க்கு முன்னாடி 60 பின்னாடி 60 என்று 120 ஆண்டுகளை தொகுத்து ஒரு நூலாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் என்னால் இயலாத நிலையிலே அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி வாழ்த்தி நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். தலைமுறை ஆற்றிய ஐயா கவிமாமணி குமரிச்செல்வன் அவர்களுக்கு நூலாசிரியர் இசைக்கவி ரவிச்சந்திரன் அவருடைய திருமகனார் பிரசன்னா அவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்வார்கள். சித்திரை 60 விசித்திரம் நூல் வெளியீடு இப்பொழுது நடைபெற இருக்கிறது. அந்த நூலை வெளியிடக்கூடிய அம்மையார் நூல் ஆசிரியருடைய தாயார் திருமதி விமலா சுந்தரேசன் அவர்கள் வெளியிட அதை நூல் பெற்றுக் கொள்ளக்கூடிய இலக்கிய சுடர் கவிஞர் குமார் கபிலன் அவர்கள் அதை பெற்றுக் கொள்கிறார். இப்பொழுது உங்களுடைய பலத்த கரவொலியுடன் இப்பொழுது நூல் வெளியீடு. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வந்து அவனை ஆதரிச்சது அதோட ரொம்ப சந்தோஷம். என்னால் என் கையால இதை ரிலீஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அன்னையின் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி ஒரு வாழ்த்துரை வழங்குகிறேன். 72 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த அன்னை அச்சகம் ரவிச்சந்திரன் என்கிற ஒரு கையடக்க பதிப்பை வெளியிட்டது. அது குழந்தையாக மலர்ந்தது. அந்த குழந்தையின் நூலை இன்று அதே அன்னை அச்சகம் இன்னொரு பதிப்பாக வெளியிடுகிற போது அதை நாம் பாராட்டி மகிழ்கிறோம். இந்த வாய்ப்பு எல்லோருக்கும் அமைவதில்லை என்ற குறித்து ஆய்வுரையாக நம்மளுடைய தமிழ்ச்செல்வம் கவிஞர் KG ராஜேந்திர பாபு அவர்கள் ஆய்வுரை வழங்க வருகிறார். சித்திரை மாதம் என்பதே மிக சிறப்புக்குரிய மாதம். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சித்திரை ஏப்ரல் 29 தான் பிறந்தார். மிக சிறந்த சிறுகதை எழுத்தாளர் ஜெயகாந்தன் ஏப்ரல் 24 தான் பிறந்தார். உலகமே பாராட்டக்கூடிய ஷேக்ஸ்பியர் ஏப்ரல் 23 தான் பிறந்தார். அதுதான் புத்தக தினமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல நண்பர்களே, வால்மீகி ராமாயணத்தின்படி ராமர் கூட வசந்த ருதுவில் அமாவாசையிலே இருந்து 9ஆம் நாள் தள்ளித்தான் பிறந்தார் என்று வால்மீகி ராமாயணத்திலே ராமர் பிறந்த மாதம் சித்திரை மாதமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் மிக சிறந்த சிறப்புகளை உடைய சித்திரை மாதத்திலே இவர் நூல் வெளியிடுவது என்பது இன்னொரு சிறப்பாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மிக அருமையான மனிதர் நம்முடைய KS ரவிச்சந்திரன். அவர் உதவி பொது மேலாளராக பணியாற்றியவர், இசையிலே ஈடுபாடு கொண்டவர், நல்ல கவிதைகளை எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவர். அது மட்டுமல்ல, ஒரே நேரத்தில் தாயாருடைய அன்பையும் மனைவியினுடைய அன்பையும் பெற்றிருப்பவர். அம்மா கிட்ட அன்பையும் மனைவி கிட்ட அன்பையும் ஒரு சேர பெறுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அம்மா மேல அன்பு வச்சா நீங்க அம்மா கொண்டான்னு கேட்பாங்க, மனைவி மேல அன்பு வச்சா கொண்டாட்டி தாசனா ஆயிட்டியடான். ஆனால் அப்படி இல்லாமல் 2 பேருக்கு மத்தியிலேயும் நல்ல அன்பாக இருக்கக்கூடியவர். அவருடைய இனிஷியல் கூட நான் பார்த்தேன், KS ரவிச்சந்திரன். இப்பதான் அதுக்கு எனக்கு அர்த்தமே புரிஞ்சது. அம்மா கிட்ட ரொம்ப கைண்டா இருக்காரு, மனைவி கிட்ட ரொம்ப சின்சியரா இருக்காரு. KS ரவிச்சந்திரன் பொருத்தம் தானே பாருங்க. இதுக்குதாங்க நீங்க பெருசா இப்படி அந்த இனிஷியல்லயே அவர் வச்சிருக்காரு. இப்படி ஒரு சிறந்த மனிதன். அந்த அம்மாவும் ரொம்ப அழகா பாடுவாங்க. நாங்கள் வைத்திருக்கின்ற வில்லி திரைப்பாடல் குழுமத்தில் KS ரவிச்சந்திரனும் கௌசல்யா தேவி அம்மையார் அவர்களும் மிக சிறப்பாக பாடல்களை பாடக்கூடியவர். அவர்கள் கூட முன்னுரையிலே சொல்லி இருக்கிறார்கள்,
எனக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுத்தவருடைய கணவர் என்று சொல்லியிருக்கிறார். சொல்லி தரணும். இது கூட தெரியலையான்னு கேட்க கூடாது. கல்கி கிருஷ்ணமூர்த்தி திருமணம் செய்து கொண்ட பிறகு அவருக்கு ஒரு செய்தி தெரிந்தது. திருமணத்துக்கு பிறகு அந்த மாதிரி எழுத படிக்க தெரியாது. அவர் மிகப்பெரிய எழுத்தாளர். கோபமே படலைங்க. இது கூட அவருக்கு தெரியாது அப்படின்னு கேட்கவே இல்லைங்க. அவர் சொல்லி கொடுத்து அந்த மாதிரி எழுத படிக்க வைத்து விட்டார். இப்படி தன்னுடைய மனைவிக்கு ஒன்று தெரியவில்லை என்று சொன்னால் அதை சொல்லிக் கொடுத்து அதை தெரிய வைக்கின்றதுதான் ஒரு கணவனுக்குரிய கடமை. அது ரொம்ப மகிழ்ச்சியா எழுதியிருக்காங்க அந்த அம்மா. என்னுடைய கணவர் தான் எனக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுத்தார். இதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி. குடும்பத்திலே ஒரு மனிதர் மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுதுதான் நூல் எழுதுகின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும். பல இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன். குழப்பத்தை ஏங்க பண்ணிட்டு இருக்கணும், இதெல்லாம் ஒரு குழப்பம் அவங்களுக்கு. ஏங்க காசுக்கு தாங்க வேஸ்ட், ஏங்க வெளியிடுறீங்கன்னு. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் தன்னுடைய கணவனுக்கு உற்சாகம் கொடுத்து எழுத வைத்திருக்கிறார்கள் அம்மையார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய சிறப்பு. இப்படிப்பட்ட தாயாரையும் இப்படிப்பட்ட துணைவியாரையும் பெற்றிருப்பது என்பது ரவிச்சந்திரனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. அருமையான புத்தகம். எவ்வளவு தேடல்கள், எவ்வளவு இடங்களில் இருந்தால் செய்திகளை சேகரித்து இருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. நமக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்று எல்லோரையும் அவர் சேகரித்து வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பிரபல ஆண்டிலே இருந்துதான் இந்த நூலை தொடங்குவதாக வைத்திருந்தேன். ஆனால் விரோதிக்கிறது ஆண்டிலே இருந்து இந்த நூலை நான் தொடங்குவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்திய தேசிய சுதந்திரத்தின் 25வது பிறந்த நாள் என்று அதை வெள்ளி விழா தினத்தன்று அதை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்ற ஒரு செய்தியை அவர் அதிலே குறிப்பிட்டிருக்கிறார். இதில் இருந்து இவர்கள் இருக்கக்கூடிய தேசபக்தி நமக்கு நன்றாக தெரிகிறது. நல்ல ஒரு கவிதை கூட எழுதியிருக்கிறார். துளைக்கிடும் பொற்காலம் துல்லியமாய் நோக்க, பாருங்க, துளைக்கிடும் பொற்காலம் துல்லியமாய் நோக்க பளிச்சிடும் வெள்ளி விழா பாங்காய் கலிப்பாய், எல்லாம் மகிழ்ச்சியான வார்த்தையிலே போட்டு பாருங்க. 60 ஆண்டுகள் அற்புதமாய் 2ஆய் வரும் சுற்றுகால் என்று ஒரு பாடலை கூட அதில் எழுதி வைத்திருக்கிறார். ரொம்ப மனசுல எளிமையா படிக்கக்கூடிய பாடல். இப்படி அவர் தொடங்குகின்ற இந்த புத்தகத்தில் ஒரு முக்கியமான குறிப்பை இவருடைய மகள் கொடுத்திருக்கிறாள் நினைக்கிறேன் இல்லைங்களா? இடைக்காடரை பற்றி செய்தி இவருடைய மகள் அமெரிக்காவில் இருந்து அனுப்பியதாக சொல்லியிருக்கிறார். அந்த இடைக்காடர் தான் இந்த 60 ஆண்டுகளுக்குரிய தமிழ் ஆண்டுகளை கொடுத்திருக்கிறார் என்கின்ற ஒரு புதிய தகவலை இந்த நூலிலே பதிவிட்டிருக்கிறார். சமஸ்கிருத மொழியை ஆண்டுகளை, அதற்கு உரிய தமிழ் ஆண்டுகளை மிக சரியாக அவர் கொடுத்திருப்பது மிக சிறப்பான ஒன்றாகும். அது மட்டுமல்ல நண்பர்களே, இந்த நூலை நான் படித்த பொழுது ஆச்சரியப்பட்டது என்னவென்று சொன்னால், 60 ஆண்டுகளுக்கு பதிவிட்டு அந்த ஆண்டுகளிலே என்னென்ன நிகழ்ந்தன என்பதை மிக சரியாக குறிப்பிட்டிருக்கிறார். அதுதான் அந்த நூலிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. சொல்கிறார், துந்துபி ஆண்டை பற்றி சொல்லுகிறார். வடமொழி தமிழ் மொழி இரண்டுக்கும் அவர் கொடுக்கின்ற அடைமொழி மிக சிறப்பாக இருக்கும். சங்கதம் தானே, சங்கத மொழி என்று சொன்னால் வடமொழி, சங்கத்தமிழ் அதிலே தெரிகிறது. அரங்கூறும் மொழி என்றால் வடமொழி, அறம் காக்கும் தமிழ் என்று அவர் சொல்லியிருக்கிறார். பண்டை மொழி என்று சமஸ்கிருதத்தை சொல்கிறார். பன்னிசை தமிழ் என்று தமிழை பாராட்டுகிறார். இப்படி வடமொழியையும் தமிழ் மொழியையும் அடுத்தடுத்து இவர் பாராட்டி கொண்டிருக்கிற பாங்கு என்பது பாராட்டுக்குரிய ஒன்றாகும். அவர் ஒரு இடத்திலே சொல்லுகிறார், இந்த துந்துபி ஆண்டை பற்றி சொல்லுகிறார். சங்கத மொழியில் துந்துபி ஆண்டு, சங்கத்தமிழில் பேரிகை ஆண்டு. இந்த துந்துபி என்ற வார்த்தைக்கு பேரிகை என்பதுதான் சரியான தமிழ் என்று சொல்லிவிட்டு அதோடு விட்டுவிடவில்லை. வண்ண காட்சி கண்ணுக்கு விருந்தாய், கண்டிடும் தூர்தர்ஷன் திரையெங்கும் வந்த ஆண்டு அந்த ஆண்டு. இப்படி ஒவ்வொரு ஆண்டை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் சமஸ்கிருத ஆண்டு, அதற்குரிய தமிழ் ஆண்டு, அந்த ஆண்டிலே நடைபெற்ற நிகழ்ச்சியை பாடலாக கொடுத்தது மட்டுமல்லாமல் வேறு பல நிகழ்ச்சிகள் அந்த ஆண்டிலே என்னென்ன நடந்தன என்பதை அதிலே பதிவிட்டிருக்கிறார் என்பது மிக சிறப்புக்குரிய ஒன்றாகும்.
நிறைய செய்திகள். எனக்கு அதில் என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், நான் முதலிலே படித்த பொழுது முதலிலே வந்தது அவருடைய மாமனாரை பற்றி எழுதியிருக்கிறார். மாமனாரை மெச்சுகின்ற மருமகன்கள் ரொம்ப குறைவு. ஆனால் இவர் நம்முடைய மாமனாரை பற்றி ரொம்பவும் பாடி இருக்கிறார். சரி, அப்பாவை விட்டுட்டாரான்னு பார்த்தேன். சில பேர் மாமனாரை பாராட்ட அப்பா விட்டுவான், அப்பாவையும் பாராட்டி இருக்கிறார். அதை விட அவர் எழுதிய எழுத்துக்களிலேயே எனக்கு பிடித்தமான ஒரே ஒரு வரி, நான் மேடைக்காக சொல்லவில்லை, அவரிடத்திலேயே ஒரு அலைபேசியிலேயே சொன்னேன், என்னுடைய உண்மையான வலிமை என்னுடைய தாயார் என்று அவர் எழுதியிருந்தார் பாருங்கள். அதுதான் அந்த புத்தகத்திலேயே எனக்கு பிடித்தமான வரி என்று நாம் சொன்னேன். உண்மை, நம்முடைய உண்மையான வலிமை என்று சொன்னால் அது தாயார், இன்னொரு வலிமை என்று சொன்னால் மனைவி. இந்த இரண்டு வலிமையும் இல்லை என்று சொன்னால் ஆண் வலிமை இல்லாதவன். சொன்ன பாரதி, வலிமையை ஊட்டுவது தாய்மொழி பாலடான், மானங்காக்கும் மனைவியின் வார்த்தைகள் தெளிவா சொல்லிட்டு போயிட்டான் பாரதி. நிறைய பெரிய மனிதர்களை பற்றி, ஆன்மீக சிந்தனையாளர்கள், அரசியல் சிந்தனையாளர்கள், இசையமைப்பாளர்களை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறார். இந்த ஏப்ரல் 26 ஒரு வைத்ததற்கும் அந்த நூலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. வட இந்தியாவிலே மிக சிறந்த இசையமைப்பாளர்கள் சங்கர் ஜெய்கிஷான், ராஜகபூர் தான் அறிமுகப்படுத்துறாரு. பர்சாத் இந்த படத்துல அறிமுகப்படுத்துறாரு. பர்சாத் என்ற திரைப்படம், அந்த திரைப்படத்திலே அறிமுகப்படுத்திய போது சங்கரை அறிமுகப்படுத்துகிறார், ஜெய்கிஷானை சேர்த்துக் கொள்கிறார். அந்த சங்கர் எப்பொழுது இறந்து போகிறார் என்று சொன்னால் 1971 இறந்து போகிறார். எந்த தேதியில் இருக்கிறாரு? அவர் எந்த நாளில் இறந்திருக்கிறார் என்று சொன்னால் 26 ஆக ஒரு இசையமைப்பாளருடைய நினைவு நாளில் இசைக்குயில் ரவிச்சந்திரன் அவர்கள் நூல் வெளியிடுகிறார் என்று எனக்கு தோன்றியது. அதை படித்த போது அப்படிதான் எனக்கு தோன்றியது. நிறைய சுஜாதாவை பற்றி எழுதியிருக்கின்றார். எங்களுடைய பாரத ஸ்டேட் வங்கியினுடைய தலைவர் கபோட்கர் அவர்களை பற்றி எழுதியிருக்கின்றார். A40 என்கின்ற ஒரு பெண்மணி அட்லாண்டிக் கடலை கடந்து தனியாக விமானத்திலே போன சாகசத்தை பற்றி எழுதியிருக்கின்றார். அவருடைய அப்பாவை பற்றி எழுதுகின்ற போது ஒரு நல்ல தகவலை தரார். மூமு இஸ்மாயில் அவர்களிடத்திலே அவருடைய தகப்பனார் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது தகப்பனாருக்கு புரட்டாசி மாதத்திலே திருமலைக்கு போக வேண்டிய பழக்கம் உண்டு. மூமு இஸ்மாயில் யார் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். சிறந்த நீதிபதி, கம்பராமாயணத்திலே தேர்ச்சி பெற்றவர். இவருக்கு நிறைய வேலை. 3 வாரங்களாக அவரால் போக முடியவில்லை. 4வது வாரம் மூமு இஸ்மாயில் கேட்கிறார், இப்பொழுது உங்களால் திருப்பதிக்கு போய்விட்டு வந்து விட முடியுமா? வந்து விடுகிறேன் என்கிறார். என்று சனிக்கிழமை போய்விட்டு ஞாயிற்றுக்கிழமை அவர் வீட்டுக்கு அழைத்து வேலையை வாங்கியிருக்கிறார் என்று சொன்னால் இது மூமு இஸ்மாயிலருடைய பெருந்தன்மையை நமக்கு காட்டுகிறது. இவருடைய தகப்பனாருடைய கடமை உணர்வையும் காட்டுகின்றது. எவ்வளவு தகவல்களை இப்படியெல்லாம் கொடுத்திருக்கிறார். பாலு சங்கரன் என்பவர் வங்காளத்திலே வங்கப்போர் நடைபெற்ற போது அங்கு இருந்த சிப்பாய் காயப்பட்டவர்களுக்கெல்லாம் அவர் மருந்து கொடுத்து அதன் மூலமாக மத்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்ததையும் பத்ம விபூஷன் பட்டம் கொடுத்ததையும் இங்கே எடுத்து காட்டியிருக்கிறார். திலகர் பெருமானை பற்றி எழுதியிருக்கின்றார். திலகரை நீங்கள் கணிதம் படிக்க வேண்டும் என்ற ஆசிரியர் சொன்ன பொழுது திலகர் என்ன சொன்னாராம்? இல்லை இல்லை, நான் சட்டம்தான் படிப்பேன், சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு நான் வாதாடுவதற்காக நான் சட்டம் படிக்க போகிறேன் என்று சொன்னவர் திலகர். அவருடைய வழியே நின்றுதான் அவருடைய சீடர் வ.உ.சி. கூட சட்டத்தை படித்திருக்கிறார், ஏழைகளுக்காக வாதாடி இருக்கிறார் என்று இப்படி நிறைய செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார். பிரித்து பார்த்தால் பக்கத்துக்கு பக்கம் ஏராளமான தகவல் பெட்டகங்களாக இந்த நூல் இருக்கின்றது. 10 திரைப்படங்களை பற்றி பேசியிருக்கின்றோம். நான் கர்ணனை பற்றி பேசியிருக்கின்றேன். திருவை பாபு குடும்ப தலைவனை பற்றி பேசியிருக்கின்றார். இது எல்லாவற்றையும் தொகுத்து நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த பெருமை நம்முடைய இலக்கிய சுடர் கூமாப்பா கபிலன் அவர்களுக்கு தான் உண்டு. இப்படி 10 திரைப்படங்களையும் இதிலே கொண்டு வந்திருக்கிறார். இப்படி பல்வேறு தகவல்களை உள்ள இந்த நூலை கண்டிப்பாக நாம் வாங்கி படிக்க வேண்டும். ஆளுக்கு ஒரு நூலை வாங்க வேண்டும், 4க்கு ஒரு மாதத்தை படிக்க வேண்டும். ஏன்னா நாவல் மாதிரி படிக்க கூடாது. இது மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய நூல். ஒரு நூலுக்கு எப்பொழுதுமே நான் அடிக்கடி சொல்வது உண்டு, ஒரு நூலுக்கு 2 இறக்கைகள் உண்டு. பறவைகளுக்கு 2 இறக்கைகள் இருக்கிற ஒற்றை இறக்கையால பறக்க முடியாது. அது மாதிரி ஒரு நூலுக்கும் 2 இறக்கைகள் உண்டு. ஒரு இறக்கை புகழ், இன்னொரு இறக்கை பொருள். ஆகவே புகழும் பொருளும் பெற்று இந்த நூல் விளங்க வேண்டும்.
என்பதை என்று உங்கள் சார்பாக வாழ்த்துகிறேன். ஏனென்றால் வாங்க போவது நீங்கள் தான் என்று சொல்லி என்னுடைய ஆய்வுரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். சிறந்த முறையிலே நூலாய்வு செய்த நம்முடைய KG ராஜேந்திர பாபு அவர்களுக்கு நூலாசிரியரே இப்பொழுது அவருக்கு நூலாடையை அணிவிக்கின்றார். ஒரு சிறந்த கவியரசர் கூமப்பா பாலசுப்ரமணியன் அவர்கள் இசை நாடகத்தினுடைய செயலராக அவர் பணியாற்றினார். மிகச்சிறந்த ஒரு கவிஞர். வெள்ளி இலக்கிய திரை இசை குடும்பத்தினுடைய நெறியாளராக இருந்து எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். வெள்ளி திரை இலக்கியத்தினுடைய நெறியாளராக இருந்து நாங்கள் செய்த தவறையெல்லாம் அவருடைய தவறாக ஏற்று எங்களை பாராட்டக்கூடிய மிகப்பெரும் பண்பாளர் ஐயா கூமப்பா கபிலன் அவர்கள் 10 மணித்துளிகளுக்குள்ளே அவருடைய இந்த வாழ்த்துறையை அவர் இந்த நூல் குறித்து அவர் பேசுகிறார். வணக்கம். இன்று ஒரு 2 நூல் எனக்கு கிடைச்சிருக்கு. ஒண்ணுதானே வெளியிட்டாங்கன்னாக்க இன்னொன்னு ஐயா லிங்கராசா கொடுத்திருக்காரு. அது இருவருக்கும் நான் அவர்கள் எழுதிய புத்தகத்திற்கான வெளியிட்ட அம்மையாருக்கும் இங்கே எழுதி வெளியிட்ட லிங்கராசா அவர்களுடைய புத்தகத்திற்கு முதலிலே நான் பணத்தை கொடுத்து விட்டு பேசலாம் என்று நினைக்கிறேன். ஒரு புத்தக ஆசிரியருக்கு அவர் எவ்வளவு இரவுகளை பொழுதுகளை செலவழித்து இந்த நூலை எழுதியிருப்பார்கள். அந்த ஒவ்வொரு நிமிடத்திற்கும் நாம் விலை போட்டோம் என்றால் அது கட்டுக்குள்ளாகாது. என்றாலும் அவர்கள் மதிப்பு 400, 100 என்று போட்டதுனாலே அதை கொடுத்தால்தான், கைத்தட்டல்களை பெற்றால்தான் அவர்களுக்கெல்லாம் இன்பம். என நான் சில நூல்களை வெளியிட்டிருக்கிறேன். என்னுடைய கவிதை நண்பர் தமிழ் செல்லும் KGR அவர்கள் நிறைய நூல்கள் 910 நூல்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். சமுதாய சிந்தனையோடு பல நூல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆக ஒரு 10-15 நூல்கள் வெளியிட்டுவார் என்று ஆய்வுரை நிறுத்தினார் பாருங்கள். அவர்களும் நானாவது ஏதாவது விட்டு போயிடுவானான்னு எழுதிட்டு வருவேன். அவரு மனசிலிருந்து அவர் நெஞ்சமே ஒரு புத்தகம். எந்த பக்கத்தையும் சிறந்து அவரால் பேச முடியும், எதை பற்றியும் பேச முடியும். காலந்தோறும் கண்ணதாசன் என்று எழுதிய நூல் மூலம் அவர் வரவில்லை, பட்டிமன்றத்தின் மூலமாக அவர் வரவில்லை. அவருடைய தமிழ் ஆற்றல், தமிழ் பற்று, அதன் காரணமாக KGR அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வணங்கி என்னுடைய உரையை நான் தொடங்குகின்றேன். ஐயா குமரி செழியன் அவர்கள் எனக்கு 30 ஆண்டு காலத்துக்கு மேலாக தெரியும். நான் கவி அறிவு என்ற ஒரு அமைப்பினை தொடங்கி நடத்திய போது 10 ஆண்டுகள் கழித்துதான் எனக்கு அதற்கு அங்கீகாரம் கிடைத்தது. அப்போது பாரதி சுவராஜ் அவர்கள் கரங்களினாலே அந்த காலத்தில் நான் ஒரு சிறிய பரிசனை பெற்றிருக்கின்றேன். இதில் வாழ்நாளில் மறக்க முடியாது. அதற்கு காரணம் கவிமாமணி குமரி செல்வி அவர்கள். இவருடைய பழைய நண்பர்களெல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பு இங்கு நான் பெற்றிருக்கின்றேன். பேர் முறையாக இருக்கின்றது. நூலாசிரியர் எழுதிய 5வது நூலை பற்றி ஒரு சில வார்த்தைகளால் பேச வேண்டும். ஏனென்றால் இதில் எனக்கு அவர் கொடுக்கின்ற தலைப்பு பொறுப்பு என்று சொன்னால், அதில் பலரும் பார்த்த, தமிழ் அறிஞர்களெல்லாம் பார்த்த அந்த புத்தகத்திலே ஏதேனும் பிழை இருந்தால் கண்டுபிடியுங்கள் என்று நானும் அதில் கண்ணிலே விளக்குகளை ஊட்டி பார்த்து ஒரு 10-15 தவறுகளாக அவர்கிட்ட சொல்லியிருப்பேன். அதை உடனே திருத்திக் கொண்டார்கள். உங்களுடைய பாடலை பற்றி சொன்னார்கள். சித்திரம் பேசுதடி என்ன சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி. சபாஷியரான ஒரு பாட்டு இந்த பாடு. அதுல கடைசி 4 வரி மட்டும் எனக்கு 2 வரி சொல்லலாம். என் மனம் நீ அறிவாய், என் மனம் நீ அறிவாய், உந்தன் எண்ணம் நான் அறிவேன், என் மனம் நீ அறிவாய். இன்னமும் ஊவை போல் சொல்ல முடியாது. ஏன்னா அங்க அவ்வளவு கொட்டி இருக்கீங்க. 317 பக்கங்கள் ஒருத்தர் எழுதுறாரு. அதுவும் 2 மொழியில 2 வெளியே வைத்துக் கொண்டு 2 மொழியில் எவ்வளவு தகவல்கள் தர முடியுமா என்றால் நான் கூட அதிசயத்தேன். அதுதான் விசித்திரம், அதிசய விசித்திரம். ஒரு 60 ஆண்டுகளை குறிப்பிடலாம் ஒரு மனிதனில. பொதுவாக இன்று 80 ஆகிவிட்டது. மனிதனுடைய ஆயுட்காலம் 80க்கு மேலும் போய்விட்டது.
இருந்தாலும் 60 தான் எழுத முடியும். அதற்குள்ளேயும் ஒரு மதிப்பும் ஒரு யுகம் மாறி வந்துடும். ஆனால் 120 வருடங்களை இவர் எப்படி எழுதினார் என்பது எனக்கு இன்னும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறார். அதுவும் அவர் எடுத்திருக்கிறது சுதந்திரம் பெற்ற வெண்ணிலா ஆண்டில் இருந்து தொடங்கி இருக்கின்றார். அவ்வளவு அருமையாக அவரால் எழுத முடிகிறது. அவர் அதை பிரித்து வைத்திருக்கின்றார். 60 ஆண்டுகளும் எழுதியிருக்கின்றார், 60 பரப்புற ஆண்டுகளும் எழுதியிருக்கின்றார். அதுதான் அவருடைய சிறப்பு. இதை மட்டும் நான் எழுதுவேன் என்று சொல்லாமல் வரக்கூடிய ஆண்டுகள் 30 ஆண்டுகள், இன்னும் 4 ஆண்டுகள் அதை அவர்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். இப்போது நானுடைய நூலுக்கு நான் வருகின்றேன். இசைக்குயில் ரவிச்சந்திரனும் இணையர் கௌசல்யா ரவிச்சந்திரனும் இணைந்து இன்று வெளியிட்டிருக்கின்ற 5வது நூலான சித்திரை 60 விசித்திரம். இந்த தலைப்பு ஒரு அழகான தலைப்பு, அதுக்கே அவருக்கு ஒரு எல்லாரும் கை தட்டலாம். சித்திரை 60 விசித்திரம் என்ற ஒரு தலைப்பிட்டு அதனை பாரதி கலைக்கழகம், அதற்கென்று ஒரு பெயர் உண்டு, தனிப்பெரும் ஊழலை பெற்ற ஒரு பண்பாட்டின் கழகமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஐயா கவி மாமணி குமரேசன் ஐயா அவர்கள் தொடர்ந்து இருந்த உடல்நல குன்றிய நிலையிலும் அவர்கள் இந்த கழகத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக சிறப்பான இந்த பாரதி கலைக்கழகம் சார்பில் வெளியிட்ட இந்த நூலை வாழ்க்கையில் அமர்ந்திருக்கின்ற தமிழ் ஆளுமைகளே, வருகை புரிந்து பெருமை சேர்த்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் எதுகை கூப்பி வணங்கி வரவேற்கின்றேன். கணக்கற்ற மனிதனின் கால அடிச்சுவடுகள் கால மழை பொழிய காணாமல் போகுது. கணக்கற்ற மனிதனின் கால் அடிச்சுவடுகள் கால மழை பொழிய காணாமல் போகுது. ஆனால் தனக்கென வாழாமல் தமிழுக்கென வாழ்ந்தவரை தன்னுடன் வரலாறு அழைத்து போகுது. அந்த வகையிலே ஒரு தமிழுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ரவிச்சந்திரன் அவர்களை நான் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். இந்த அரிய நூலை ஒரு வெளியிட்டிருக்கின்றார்கள். முதல் பிரதியை நான் பெற்ற பேராக கருதுகின்றேன். நான் கூட என்னுடைய முத்துச்சரங்கள் என்ற நூலை 2015 வெளியிட்ட பொழுது அப்போது என்னுடைய தாயார் உயிரோடு இருந்தார்கள். எவ்வளவோ கவிஞர்கள் எல்லாம் வெளியிட காத்திருந்த பொழுது நான் என் தயார் கரங்களினால் அந்த நூலை வெளியிட்டேன், முத்துச்சரங்கள் என்ற நூல். அதே போல தன்னுடைய தாயார் கரங்களினாலே இவர் வாழ்த்து பெற்று இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதை விட வேறு உலகில் வேறு கிடையாது. நான் உங்களுக்கு எவ்வளவு பரிசு வேணாலும் தரலாம். ஒரு தாயாரின் கரங்கள்லாம் ஒரு நூலை வெளியிடுவது என்பது, அதான் கேஜிஆர் சொன்னார், இந்த உலகத்துக்கு உங்களை வெளியிட்டவர் கையாலே நீங்கள் வெளியிட வைத்திருக்கின்றீர்கள். ரொம்ப அருமையான இந்த நிகழ்ச்சியிலே ரொம்ப கஷ்டம். ஒரு நூலை படைக்கிறதுன்றது ஒரு பிரசவம் போல. இப்ப பெரும்பாலும் எல்லாமே ஆயுத கேஸா இருக்கு. சுகப்பிரசவமா இவருடைய புஸ்தகம் தான் வந்திருக்கு. அது 2 குழந்தைகள், ஆங்கிலத்திலும் தமிழிலும். மிக சிறப்பானது. ஐயாவுடைய நோட்டை சொல்லி நான் முடிச்சிடுறேன். குமரி செழியன் நூலில அவர் ஒரு அணிவுரை கொடுத்திருக்காரு. அதுல சொல்றாரு, நூலின் அமைப்பு முறைன்றதுல கவிமாமணி குமரி செழியன் சொன்ன அதே வார்த்தைகள் சோழர்களிடம் வேந்தர்களின் ஆட்சி ஆண்டுகள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் பாண்டிய மன்னர்களிடம் 60 ஆண்டு பழக்கம் இருந்துள்ளது என்பதை அவர்கள் கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் வழிவந்து சொல்ல முடிகிறது என்னும் வரலாற்று செய்திகளில் பதித்திருக்கின்றார் என்று அவர்கள் அதிலே குறிப்பிடுகின்றார்கள். அதற்கு முன்பாக சித்தரை பற்றி ஒரு குறிப்பிடுகின்றார். அவருடைய அணிந்துரையே இந்த நூலை பற்றிய முழுமையும் அதிலே இருக்கின்றது. அதே போல வாசல் எழில், என்னுடைய கருதல் நண்பர் வாசல் எழிலன் அவர்கள் மிக சிறப்பாக இந்த நூலுக்கு ஒரு அணிந்துரை, மிக சுருக்கமாகத்தான் அவர் எழுதுவார். என்னுடைய நூலுக்கு கூட அவர் எழுதிய கவிதை பார்த்தீங்கன்னா 16 வரி அல்லது 24 வரி தான் இருக்கும். அதற்கு மேல அவருடைய பேனா சிந்தாது. அந்த 16-24 வரிகளையும் மொத்தத்தையும் சொல்லிடுவார். அவர் சொல்கின்றார், பழைய கால சிறந்த திரைப்பட பாடல்களை QR குறியீட்டின் மூலம் தந்து வாசகர்களை மகிழ்வித்திருக்கின்றார் ரவிச்சந்திரன் என்றும், இலக்கிய வரலாற்றில் இலக்கிய இடத்தை பிடித்திருக்கிறார் என்னுடைய அருமை நண்பர் இசைக்கவி ரவிச்சந்திரன் என்றும், இன்னும் பல நூல்களை படைத்து பல்வேறு சாதனைகளை செய்ய வேண்டும் என்றும் அவர் வாழ்த்திருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையும் 200 வாழ்க்கையும் நான் பார்க்கின்றேன்.
மிகச் சிறப்பாக இங்கே பாடியவர்களை எல்லாம் நான் நினைத்து பார்க்கின்றேன். அவருடைய பழகியவர்கள், அவருடைய அலுவலகத்தில் பணியாற்றிய பெருமைகள் எல்லாம் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களையெல்லாம் நான் வணங்கி வருகின்றேன். நன்றி உரை நவிலவிற்கும் எல்லோருக்கும் உதவும் உள்ளத்துடன் இதய வாசல் திறந்து வைத்திருக்கின்ற வாசல் எழுதினவர்கள் நன்றி உரை நவில இருக்கின்றார்கள். இதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்யறேன். மொத்தம் 120 ஆண்டுகள், 1911 1970 வரைக்கும் 60 ஆண்டுகளுக்கு, 1975 2024 வரை 54 ஆண்டுகள், இனி வரக்கூடிய 25 31 வரைக்கும் 6 ஆண்டுகளாக 120 ஆண்டுகளை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அதிலே 1961 1970 வரை 10 திரைப்பட பாடல்களை பற்றி அதிலே QR கோடு மூலம் தந்திருக்கிறார்கள். அதிலே ஒரு சில பாடலுக்கு முன்னுரை, ஒரு சில கவிஞர்களுக்கு முன்னுரை தரக்கூடிய வாய்ப்பினை எனக்கு தந்திருக்கின்றார்கள். இப்படி மிகச்சிறந்தவர் புலவர் சே. தட்சிணாமூர்த்தி என்பவரை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் படிக்க வேண்டும். எப்பொழுதுமே நாம் வந்த தளத்தை நாம் மறக்கக்கூடாது. அந்த வகையிலே மிகச் சிறப்பாக இடைக்கால சித்தம் காலத்திலிருந்து 60 ஆண்டுகளை எல்லாம் தொகுத்து 60ஆக 120ஆக அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அதை கடைசியில் முடிக்கும் போது சொல்றாரு 2031 எப்படி இருக்குன்னு சொல்றாரு. அதை சொல்லி நான் முடிக்கின்றேன். All homes will be without mobile phones. All homes will be without mobile phones, even in outside places. Website network connectivity with artificial intelligence (AI). Website network connectivity with artificial intelligence and virtual reality tools, computer will see a new horizon. அப்படின்ற ஒரு ஃபுட்நோட்டோட இந்த விஷயத்தை முடித்திருக்கிறார். இப்படி பல விசித்திரங்களை சொன்ன நம்முடைய இசைக்குள் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பக்கத்திலே இருந்து என்னை பக்குவமாக கவனித்துக் கொண்ட நெறியாலை புற்றுவாள் சிறுவை பாபா அவர்களையும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கவிஞர் குமாப்பா கபிலன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. மிக அற்புதமாக ஒரு நகைச்சுவையோடு அந்த வாழ்த்துறையை எடுத்து தந்த ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அவரது வாழ்த்துறையாக நூல் ஆசிரியர்களுடைய நெருங்கிய நண்பர், அவரோடு பணியாற்றி கிட்டத்தட்ட 40 வருடம் அவரோடு பணியாற்றி அவருடைய உள்ளத்தை புரிந்த KG நந்தகோபால் ஐயா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த புத்தகத்தை பத்தி நிறைய முன்னாடியே பேசியிருக்காங்க. ஸோ அதை பத்தி நான் உங்களுக்கு பேசுறதுக்கு இல்லை. நீங்க படிச்சு பார்க்கலாம். விஷயத்தை சொன்னா உங்களுக்கு அதுல படிக்கிற சுவாரஸ்யம் இருக்காது. அதனால நீங்க புத்தகத்தை வாங்கி படித்து பார்த்து அவரோட எஃபர்ட்ஸ் எவ்வளவு போட்டிருக்கான்னு நீங்களே அறியணும்ன்றது ஆசைப்படுகிறேன். அதனால நான் புத்தகத்தை பத்தி அவ்வளவு பேசல. பட் ஜெனரலா இந்த சித்திரை 60 விசித்திரம் அப்படின்னு சொன்னது சரித்திரத்தை பத்தி இருக்கு. சித்திரை மாதத்திலேருந்து பங்குனி மாசம் வரை வருஷத்துல 120 வருஷம். 60ன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு நீங்க 60ஓட நிறுத்திக்காங்க. 2 புஸ்தகமா இருக்கு, 2 பார்ட்டா இருக்கு. ஸோ 120 வருஷம் இருக்கு. 120 வருஷத்தையும் பாருங்க. ஒரு 60 பார்ட் 1, இன்னொரு 60 பார்ட் 2. அந்த விசித்திரம் என்னன்னா, ஒவ்வொரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ், சரித்திரம், விசித்திரத்திலே சித்திரை, விசித்திரம், சரித்திரம், இந்த எல்லாமே இருக்கு. He has covered almost all aspects under the sun. அதுல சயின்ஸ் இருக்கு, டெக்னாலஜி இருக்கு, மியூசிக் இருக்கு, பிலிம்ஸ் இருக்கு, ஹிஸ்டரி இருக்கு. அண்டு ஒவ்வொரு என்ன சொல்லலாம், வயசானவங்க நல்ல பிரபலமான எழுத்தாளர்கள், பிரபலமான மனிதர்கள் அவர்களை பத்தி விஷயமும் இருக்கு. 60ன்றது ஜெனரலா தமிழ் வருஷத்துல பிரபலத்துல ஆரம்பிச்சு அக்ஷயத்துல முடியுது. அக்ஷயன்றதுலயே ஆல்வேஸ் வளர்றது தான். அந்த மாதிரி 120 எதனால வந்ததுன்னா, 9 கிரகம், சூரியன், சந்திரன், புதன், செவ்வாய், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது, இந்த 9 கிரகத்தோட தசைகள் நீங்க பார்த்தோன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 6 வருஷத்துல இருந்து 20 வருஷம் வரைக்கும் ஒவ்வொரு தசைகள் இருக்கு. ஸோ டோட்டல் பண்ணா 120 வரும். ஸோ இட் ஜஸ்ட் ஹேப்பன் தட் அஸ்ட்ரானமிக்கலி 120 வருஷமும் இவர் எழுதுற புஸ்தகம் 120 இயர்ஸும் கவர் பண்ணுறதும் ஏதோ ஒரு கோயின்சிடென்ட் தான். இப்ப நான் இங்க பேசுறது நந்தகோபால், என் பேர் கூட நந்தன வருஷம். நான் பிறந்தது நந்தன வருஷம், 26வது வருஷம். பிரபாவத்தை ஆரம்பிச்சு 26வது வருஷம் நந்தன வருஷம். கோயின்சிடென்ட்லி இன்னைக்கு 26 ஏப்ரல் இந்த புஸ்தகம் ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் கொடுப்பேன் வாங்க, இது எப்படி நமக்கு வருதுன்னு தெரியாது. இன்னொரு 26 ஏப்ரல் ராஜேந்திர பாபு செல்லிங் 26 ஏப்ரல் நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்ததுன்னு சொல்லிட்டு
சிலதெல்லாம் நம்ம கையில எல்லாம் ஆனா நமக்கு மீறி நடக்கும். இந்த ரவி சந்திரன் அப்படின்னு பார்த்தாலே ரவின்றது சூரியன், சந்திரன், சூரியன் சந்திரன் ஒரே எழுத்துல இருக்கு. இந்த வருஷம் விஸ்வாவச வருஷம் ராஜா இஸ் சூரியன், மினிஸ்டர் இஸ் சந்திரன். ஸோ பாருங்க, கோயின்சிடென்ட்லி இந்த வருஷத்துல அவர் இந்த புத்தகம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் நமக்கு சக்தி மீறி நடக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம். ஸோ அந்த விஷயத்தில் நான் ரொம்ப ஐ எம் ஃபீலிங் ப்ரவுட் தட் இவர் வந்து அஸ்ட்ரானமிக்கலி ஆல்சோ ஆர் அஸ்ட்ராலஜிக்கலி ஆல்சோ இவர் ரிலீஸ் பண்ணுற புத்தகம் வந்து ரொம்ப பிரமாணமாகும். அது நிச்சயமா வந்து நீங்க எல்லாரும் கண்கூட பார்க்க போறீங்க. நீங்க எல்லாம் பெரிய பாக்கியம் பண்ணீங்கன்னா இந்த புத்தகம் ரிலீஸ் பண்ணும்போது நேரா நீங்க பிரசன்ட் ஆயிருக்கீங்க. தட் வே ஐ எம் ப்ரவுட் தட் ஆல் ஆஃப் யூ ஆர் ரியலி விட்னஸிங் எ வெரி கிரேட் ஈவென்ட். இந்த வருஷம் வந்து விஸ்வாவச வருஷம். இன்ஃபேக்ட் இது வந்து சில ஹிஸ்டாரிக்கல் அனெக்டோட்ஸ் கொடுக்கும்போது சூர்யா நம்ம இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச விஷயம் சர்வஜித் வருஷம். சர்வஜித்னா எல்லாமே வெற்றி. இப்போ கூட பாருங்க, பஹல்காம்ல அடிக்க இனிமே வெற்றி தான். பஹல்காம் பாகிஸ்தான் அடிச்சாங்க, அடி வாங்க போறாங்க நம்ம நல்லா. ஸோ இந்த சர்வஜித் வருஷம் will again be reborn இந்த வருஷம் because of the events that is going to be unfolded in few days time. இந்த புஸ்தகத்துல வந்து உதவி செய்த அவருடைய குடும்பம், ஒய்ஃபு, மதர், டாக்டர், சன் எல்லாமே வந்து குடும்பத்துல சேர்ந்து பண்ணிருக்காங்க. இது ஒரு குடும்பத்தோட ஜாயிண்ட் எஃபர்ட் சொல்லலாம். அப்கோர்ஸ் பிளஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் மிஸ்டர் பாபு, மிஸ்டர் கபிலன், மிஸ்டர் பாபு, இந்த பாபு, ஒய் பாபு எல்லாருமே சேர்ந்து நீங்க இந்த பாரதி கலைக்கழகம் எல்லாமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த புத்தகத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. I wish this book release a great success and the book also be sold to the maximum extent possible. இது வந்து ஏற்கனவே வந்து ஒரு இங்கிலீஷ்ல ஒரு புக் எழுதிருக்காரு ஸ்டேட் பேங்க்ல, வித் மீ ஆல் தி வே ஒரு புத்தகம் எழுதினார். அவர் 38 years ஆஃப் சர்வீஸ் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பத்தி எழுதியிருக்காரு. பியூட்டிஃபுல் அனெக்டோட்ஸ், இன்சிடென்ட்ஸ், அவர் பிரான்ச்ல ஒர்க் பண்ண எடுத்த இன்சிடென்ட்ஸ்லாம் போட்டு ஞாபகம் வச்சு பண்ணிருக்காரு. அதை படிச்சா புதுசா பேங்க்ல ஜாயின் பண்ற வந்து என்னென்ன ப்ராப்ளத்துல இருந்தாலும் how we can encounter this, how we can overcome அப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த புத்தகத்து மூலம் அவரோட எஃபர்ட்ஸ் தெரியுது. எவ்வளோ இம்பார்ட்டன்ஸா தகவல் களஞ்சியம்ன்ற மாதிரி அந்த எல்லா களஞ்சியத்தையும் இன்ஃபர்மேஷனா ஒரு சிம்பிள் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா வச்சு கொடுத்துருக்காரு. நமக்கு எப்படி டிக்ஷனரி ரெஃபரன்ஸ் பாயிண்டா இருக்கும், ஒரு கிளாசரி ரெஃபரன்ஸ் பாயிண்டா இருக்கும், என்சைக்ளோபீடியா எப்படி ரெஃபரன்ஸ் பாயிண்டா இருக்கும், அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் த்ரூ தி வேர்ல்டு அது நல்ல பிரமாணம் கொடுத்துருக்காரு. ஸோ ஐ விஷ் தட் இஸ் எஃபர்ட்ஸ் ஆர் giving success to him and fruits to him. So with best wishes, and I thank all the persons who contributed for this success of the function. I wish him all the best. I wish his family all the best, and I wish all of you all the best in the coming years. Thank you so much. கோபால் ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய ஆசிரியர் சிறப்பு செய்கிறார். ஆசிரியர்களுடைய ஒரு முக்கியமான ஒருவருக்கு சிறப்பு செய்யணும். அவர் அவருடைய சம்பந்தி ரொம்ப முக்கியமான, அதாவது பாபநாசம் ரமணி பாகவதர் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையை அழகாக பண்ணிட்டு இருக்கிற இசை கவிஞர்கள், பல புத்தகங்களை வெளியிட்டிருக்கும் பல பிரமுகர்கள் அமர்ந்திருக்கிற மேடையில இன்னைக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி, சித்திரை 60 விசித்திரம். சித்திரை 60 விசித்திரம், இது 5வது நூலாக வெளியிட்டிருக்கிறார். சித்திரை 60மே விசித்திரம். சித்திரை 60 விசித்திரம் மட்டும் சித்திரை 60மே விசித்திரம். பார்த்தேன், ரொம்ப அவசியமா படிக்க வேண்டிய புத்தகம். பல விஷயங்களை நிறைய கவர் பண்ணியிருக்காரு. இலக்கியம், சரித்திரம், தேசபக்தியில இருந்தவர்கள், சங்கீதத்தில் இருந்தவர்கள், உபன்யாசங்கள், இந்த மாதிரி இந்த 60 வருஷத்துல யாராவது பெரியவர்கள் எல்லாம் இருந்தாலும் பாபநாசம் சிவனை பத்தி உள்ள எழுதியிருக்காரு. என்கிட்ட கேட்டாங்க ஐட்டம் பத்தி, அதுல எனக்கு தெரிஞ்ச தாத்தாவை பத்தி, என்னுடைய சிவன், என்னுடைய பாபநாசம் சிவனுடைய தாத்தா, அவருடைய இதை பத்தி எல்லாம் சொன்னேன். சுமாயினர்களும் யோசனை பண்ணேன், இந்த மூவரசம் பெட்டைன்னு ஏன் இந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னா, முட்டாசி கவிஞர் பாரதி அவருடைய கலைக்கழகம் இந்த காந்தி தெருவுல, வஉசி தெருவுல, காந்தி நகர்ல பாரதி, இதனால மூ அரசர்கள், அந்த மூ அரசர்களும் சேர்ந்து இருக்கிறது அந்த மூவரசன் பேட்டை போல இருக்கு. சிறப்பாக அமைஞ்சிருக்கு அவருக்கு. அற்புதமான ஒரு படைப்பு.
அவசியம் படிக்க வேண்டியது. அவர் இசை மாத்திரம் இது மாத்திரம் இல்லை, கவிதைகள் இந்த மாதிரி ரைட்டப்ஸ் அது மாத்திரம் இல்லைன்னா சங்கீதத்தில் நிறைய ஈடுபாடு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான், அதாவது ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நிறைய வேலைகள் இருக்கு நமக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும். அது ரொம்ப அழகா 2 பேரும் சங்கீதத்தில் ஈடுபாடு பண்ணிட்டு சங்கீதத்தில் மறக்கட்டு நிறைய பாட்டுகள் கத்துட்டு அப்படி லைஃப் டைம் ஃபுல்லா அவர் அழகா அதுக்கு உதவியா இருக்கிறது இந்த மாமியும் சரி அவ குடும்பமே. இது கவி அரங்கம் ஆரம்பத்துக்கு முன்னால இசை அரங்கம் ஆயிடுச்சு முதலில் இல்லையா? முதல்ல இசை அரங்கத்துக்கு அப்புறம் தான் இப்ப கவி அரங்கம் தொடங்கியிருக்கு. அங்கதான் இந்த குழந்தைகள் எடுக்கிறாங்க பாடினா பெரியவர்கள் ரொம்ப இசையில இருக்கிறவா கவிதை இருக்கிறவா பெரியவாள்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க. இந்த சந்தர்ப்பத்தில் என்னையும் கூப்பிட்டு 2 வார்த்தை பேச முடியாத சொன்னதற்காக அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் மேலும் இந்த சிறப்பாக அவர் பணியில் தொடர முடியாது என்று பிரார்த்திக்கிறேன். வந்தே மாதம். ஜெயலலிதா. ராமானுஜத்துடைய சிறப்பு என்னன்னா, என்னுடைய ஆறுவர் நண்பன் கிருஷ்ணனுடைய பிரதர் அவரு. இவர் மட்டும்தான் எனக்கு ஆங்கிலத்துல ப்ரிஃபேஸ் கொடுத்திருக்காரு. தமிழறிஞர்கள் கூடியிருக்கும் இந்த சபையின் நடுவில் பேசுவதற்கு சிறிது தயக்கமாக இருக்கிறது. எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். நான் எல்லோருக்கும் தன்னுடைய தந்தையே சிறந்த குரு. முதல் இங்கே கூமா பாலசுப்ரமணியம் என்ற சிறந்த பாடலாசிரியருடைய மகன் இருக்கிறார். ஒவ்வொரு மனிதருக்கும் அவருடைய தந்தையார் தான் முதல் குரு, முதல் ஆசிரியர் அவர்தான். அதை பற்றி இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். திரு ரவிச்சந்திரன் அவர்கள் என்னிடம் இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக எழுத வேண்டுமே ஆங்கிலத்தில் என்று கேட்டார். நான் சொன்னேன், அதே ஒரு சிறந்த கோடிட்டு காட்டி இருக்கிறேன், அவ்வளவுதான். உத்தாலகாருணி என்ற ஒரு ரிஷி இருந்தார். அவர் தன்னுடைய மகனான ஸ்வேதகேதுவை ஒரு இடத்திலே போய் பாடம் கற்றுக்கொள், அந்த காலத்திலே குருகுலம் என்று இருந்தது, அங்கே போய் பாடம் கற்றுக்கொள் என்று அனுப்பி வைத்தார். பையனும் அந்த குருவிடத்து போனான். 12 வருடங்கள் படித்தான். வேதம், சாஸ்திரம், தர்க்கம் எல்லாவற்றையும் கற்றறிந்தான். கற்றுவிட்டு சிறிது மமதையோடு ஊருக்கு வருகிறான். எல்லாம் தெரிந்தது என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். நாலேஜ் என்பது வேறு, அறிவு என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. அவன் அறிவை மட்டுமே கற்றுக்கொண்டிருக்கிறான். வேதங்கள் தெரியும், தர்க்க சாஸ்திரம் தெரியும், அர்த்த சாஸ்திரம் தெரியும், எல்லாம் தெரியும் என்று வந்திருக்கிறான். வந்த பொழுது அவனுடைய தந்தையார் சொன்னார், எல்லாம் கற்றறிந்து விட்டாயா? எல்லாம் தெரிந்து விட்டது சாமி. பிரம்மத்தை பற்றி தெரிந்து கொண்டாயா? அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை, அதை பற்றி எனக்கு யாரும் சொல்லி தரவில்லை என்றார். அவர் சொன்னார், இந்த ஆலமரத்து விதை ஒன்றை எடுத்து வா. எடுத்து வந்தான். அதை உடைத்தான். உள்ளே என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லை என்றான். அந்த ஒண்ணுமே இல்லாததிலிருந்துதான் இந்த ஆலமரம் வந்திருக்கிறதா? அந்த ஒன்றும் இல்லாதது எது தெரியுமா உனக்கு? ஒரு தண்ணீரை எடுத்து வா, அதிலே சிறிது உப்பை போடு. உப்பை கலந்தான். மேலே என்ன சுவை தெரிகிறது? உப்பாக இருக்கிறது. நடுவிலே உப்பாக இருக்கிறது. உப்பை தனியா எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. இந்த உலகத்திலே பிரம்மம் அப்படித்தான் கலந்திருக்கிறது. எல்லா இடத்திலும் அது பரவி இருக்கிறது. அது உனக்கு தெரியவில்லை. அதை தெரிந்து கொள்ளாமல் வெறும் அறிவு மற்றும் பிரயோஜனம் இல்லை என்று அந்த புத்தகத்திலே இருந்த ஒரு இதை எழுதினேன். திரு ரவிச்சந்திரன் என்னை கேட்டுக்கொண்டால் அது கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்ல முடியும். இங்கே விஸ்தாரமாக சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒருத்தர் கேட்டாலும் நான் எவ்வளவு நிமிடம் பேச வேண்டும் என்று, நீங்கள் எவ்வளவு நிமிடம் ஆனாலும் பேசிக்கொள்ளுங்கள், நாங்கள் இன்னும் 5 நிமிஷத்திலே இந்த சபையை விட்டு வெளியேறுகிறோம், சாப்பிட போக வேண்டும். அதனால எனக்கு கொடுத்திருக்கிற டைம்ல அது விஸ்தாரமாக சொல்ல இயலாது. அது சாத்திரிய உபனிஷத்திலே ஸ்வேதகேது என்கிற பையனுக்கும் உத்தாலவாருணி என்ற ஒரு தந்தையாருக்கும் நிகழ்ந்த, நம்ம ரவிச்சந்திரனுக்கும் அவருடைய தந்தையார் சிறந்த வழிகாட்டியாய் இருந்திருக்கிறார் என்பதை பற்றி எழுதும் பொழுது
இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தை பற்றி சிறிது கோடிட்டு காட்டி இருந்தேன். திரு ரவிச்சந்திரன் எனக்கு போன் பண்ணி அதை கொஞ்சம் விஸ்தாரமாக எழுத முடியுமா, அதை கொஞ்சம் இல்லை அந்த இடத்துல நீ எப்படி உன்னுடைய தகப்பனாரை தந்தையாரை குருவாக ஏற்றுக்கொண்டாயோ அது அந்த நேர காலத்திலிருந்து அப்படித்தான் வருகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் முதல் ஆசிரியர் யார் என்றால் தந்தையார் தான். கோமா பாலசுப்ரமணியம் அவருடைய பாடலை பாடினார், சித்திரம் பேசுதடி என் சிந்தை மயங்குதடி. அப்படி என்று அவருடைய ஒரு வழிகாட்டுதல் பேரிலே இவர் வந்திருக்கிறார். அது மாதிரி இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய முதல் ஆசிரியர் முதல் குரு தந்தையார். அந்த வகையிலே திரு ரவிச்சந்திரன் அவர்களுடைய தந்தையார் அவருக்கு ஒரு ரோல் மாடலாக, வழிகாட்டியாக, குருவாக, ஆசிரியராக இருந்திருக்கிறார். அவர் வழியில் வந்தவர். அவர் மிக நன்றாக எழுதியிருக்கிறார் புத்தகம். அதிலே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு போகிறேன். இந்த 60 என்ன என்று கேட்கிறார்கள் எல்லாரும். என்னடா 60 என்று எப்படி அவன் முடிவெடுத்தான் 60 என்று? அப்படி என்றால் குரு அதாவது ஜூபிட்டர் ஆனது சூரியனை சுற்றுவதற்கு 12 வருடம் எடுத்துக்கொள்கிறது. சனி இந்த சூரியனை சுற்றுவதற்கு சனி கிரகமானது 30 வருஷம் எடுத்துக்கொள்கிறது. 30க்கும் 12க்கும் எது எல்சிஎம் அப்படின்னு சொல்வார்கள். எல்சிஎம் எதிரான்னு கேட்டா 60. 30க்கும் 12க்கும் உண்டான காமன் மல்டிபிள் எது, பொதுவான பெருக்கக்கூடிய எது என்றால் 60. அதனாலே அந்த 60ஐ சிறப்பாக எடுத்துக்கொண்டார்கள். திரு ராமானுஜன் அவர்கள் 260 வருஷங்கள் இருந்தால் 120 வருஷம். அதே மாதிரி இவர் 120 வருஷத்தை பற்றி எழுதி இருக்கிறார். மிகச் சிறந்த முறையில் இந்த புத்தகம் வந்திருக்கிறது. கூடியிருக்கும் பெருமக்களின் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்தபடியாக சுந்தரம் ஃபேஷனர்ஸ்ல மிகப்பெரிய ஒரு பதவியில இருந்து ஓய்வு பெற்று இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர் இந்த கன்சல்டன்டாக இருந்து இப்பொழுது வாழ்த்துரைக்க ஐயா வந்திருக்கிறார். சேகவி திரு ரவிச்சந்திரன் அவர்களின் சித்திரை 60 விசித்திரம் 60 ஒண்டர்ஃபுல் தமிழ் இயர்ஸ் என்ற தலைப்பினில் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நூலை வெளியிட்ட தாய் திருமதி விமலா சுந்தரேசன் அவர்களுக்கும் முதற் பிரதிநிதியை பெற்றுக்கொண்ட இலக்கியச்சுடர் கவிஞர் கும்மாப்பா கபிலன் அவர்களுக்கும் நூல் ஆய்வுரை அளித்த தமிழ்ச்செல்வம் கவிஞர் KG ராஜேந்திர பாபு அவர்களுக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கங்கள் உரித்தாக. எனக்கு முன்னால் வாழ்த்துறை மற்றும் உரைகள் வழங்கிய அனைவருக்கும் ஏற்கனவே நூலின் பெருமையை பற்றி நூலாசிரியர் திரு ரவிச்சந்திரன் பற்றியும் அருமையாக எடுத்துரைத்தனர். எனினும் எனக்கிட்ட பணியினை செய்ய இந்த சிறிய வாழ்த்துறையை வழங்குவதில் பெருமை கொள்கிறேன். விஸ்வாவசு என அழைக்கப்படும் இந்த தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் சித்திரை 60 விசித்திரம் 60 ஒண்டர்ஃபுல் தமிழ் இயர்ஸ் என்ற நூல் வெளியீடு நடைபெறுவது சிறப்பு. மேலும் சிறப்பு என்னவென்றால் ஒரே நேரத்தில் இருமொழிகளில் இனிய தமிழ் மொழி மற்றும் தெளிவான ஆங்கில நடையில் வெளியீடு செய்வதே. ஆகவே என் உரையில் ஒரு இடங்களில் ஆங்கில சொற்களும் பயன்படுத்தி உள்ளேன். இந்த தலைப்பினில் ஒரு நூல் எழுதுவது என்பது ஆசிரியருக்கு எவ்வாறு தோன்றியது, எது உந்துதலாக இருந்தது என்று எனக்குள் ஒரு கேள்வி எழுந்தது. அதற்கு ஆசிரியரே தனது முகவரியில் விளக்கம் அளித்துள்ளார். ஒரு கடினமான தலைப்பை தேர்ந்தெடுத்து அதற்கு ஒரு உருவம் கொடுத்து ஒரு கட்டுரையாக இல்லாமல் நூல் வடிவம் கொடுத்தது திரு ரவிச்சந்திரன் போன்றவர்களால் மட்டுமே முடியும் என்பது எனது தீர்மானமான கருத்து. இந்த நூலை நாம் 2 பாகமாக பார்க்க வேண்டும். ஒன்று 60 வருடங்கள் பெயர்களை பட்டியலிட்டு அதற்கு மூலாதாரம் சோர்ஸ் என்ன என வரையறுத்து வருடத்தின் பெருமையை பற்றி விளக்கியது. இதில் வானவியல் அஸ்ட்ரானமி, ஜோதிடம் அஸ்ட்ராலஜி, அறிவியல் சயின்ஸ், உளவியல் சைக்காலஜி, வரலாறு ஹிஸ்டரி மற்றும் தமிழ் இலக்கியம் லிட்டரேச்சர் என்ற அனைத்திலிருந்தும் ஆசிரியர் இணைத்தது மகுடம் வைத்தது போல் உள்ளது. இரண்டாவது 1972 வருடம் என மைய பகுதியாக எடுத்துக்கொண்டு அதற்கு முன்னர் ஒரு 60 வருடமும் பின்னர் ஒரு 60 வருடமும் வரையறுத்துக் கொண்டு அதில் நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வுகள், முக்கியமான நபர்களின் பற்றிய செய்திகளையும் இணைத்துள்ளார். நாம் அறிய வேண்டிய பல விஷயங்களை நமக்கு செய்திகளாக அளித்துள்ளார். எனக்கு முன்னாடி பேச நிறைய பேர் சொல்லிட்டாங்க.
ஜோடினத்தில் ஒரு கூற்று உண்டு, நல்லவர் ஒரு வாழ்க்கையில் 50 வருடமும் வந்து சென்றால் 120 வருடங்கள் வாழ்வார் என்று. அதாவது வாழ்வில் இருமுறை 60 வருடங்கள் வந்து செல்லும். ஆசிரியர் இதனால் தானோ என்னவோ அந்த 120 வருடங்கள் பற்றி முக்கிய நிகழ்வுகளை விவரித்திருக்கிறார். அவரவர் கர்ம வினைகளால் ஆயுட்காலம் குறைகிறது. ஆசிரியர் தனது முந்தைய படைப்பின் வித் மீ ஆல் தி வே என்ற நூலில் தனது வாழ்க்கை பயணத்தை ஹியூமர் ஹாஸ்யத்துடன் விவரித்திருந்தார். அதில் தனது வாழ்க்கையில் முக்கிய பங்களித்த பெரியோர் அனைவரையும் நினைவு கூர்ந்திருந்தார். இது அவர்கள் மீது அவர் வைத்திருக்கும் பாசம், மரியாதை, அன்பு பிரதிபலித்தாக இருந்தது. இதையே இந்த நூலிலும் தொடர்கிறார். மேலும் சில சிறப்புகளை குறிப்பிட விரும்புகிறேன். இந்நூல் தமிழ் மற்றும் ஆங்கில பதிப்புகளாக வெளியிடப்படுகிறது. தமிழ் எழுதி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததாக தெரியவில்லை, அல்லது ஆங்கிலத்தில் எழுதி தமிழ் மொழிபெயர்த்ததாக தெரியவில்லை. மாறாக ஒரே நேரத்தில் எழுதப்பட்டதாக, அதாவது கன்கரண்ட் ரைட்டிங் தெரிவதாக தெரிகிறது. என்றால் தமிழில் எவ்வளவு புலமையுடன் வார்த்தைகள் விளையாடி உள்ளதோ அதே நேர்த்தியுடன் ஆங்கிலத்தின் புலமை வெளிப்படுகிறது. எனக்குள் ஒரு சந்தேகம், ஆசிரியர் தான் தெளிவுபடுத்த வேண்டும். நம் அனைவருக்கும் தெரியும் ஆசிரியர் இடதுகை பழக்கம் உள்ளவர் என்று. ஒரே நேரத்தில் இடதுகையில் எழுதி வலதுகையால் ஆங்கிலத்தில் எழுதினாரோ என்ற சந்தேகம். இதை ஆம்பிடெக்சிலிட்டி என்று பாருங்கள், ஒரே நேரத்தில் 2 கையிலும் இருக்கு. இந்நூல் ஒவ்வொரு வருடத்தின் அர்த்தத்திற்கு ஏற்ப கவிதை, 60 வருடத்திற்கு 60 தமிழ் கவிதைகள், அதே மாதிரி 60 ஆங்கில கவிதைகள் படைக்கப்பட்டிருக்கிறது. கவிதைகள், நடையுரை, விளக்கங்கள், முக்கிய நிகழ்வுகள் என ஒரு புதிய பரிமாணத்தை நாம் காண்கிறோம். திரு ரவிச்சந்திரன் தமிழ் பற்றும் புலமையும் நாம் அனைவரும் அறிந்ததே. அதற்கு இணையான ஆங்கில புலமையும் பெற்றவர், இசைக்கவி என பெயரெடுத்தவர். இந்த 7-10 வயதிலும் இளமை துள்ளலுடன் கவியரங்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வருபவர். முறையாக கர்நாடக இசையில் மேலும் நிறைய பயிற்சி செய்கிறார். அவரது விடாமுயற்சி, பெர்சீவரன்ஸ், நம் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. குறிப்பாக நான் எங்கள் குடும்பத்தில் உள்ள இளைஞர்களுக்கு, யங்ஸ்டர்ஸ், அவரை பின்பற்றுமாறு கூறுகிறேன். இந்த நூலின் கட்டமைப்பை பார்க்கும்போது 60 வருடங்களின் பெயர்களை கொண்டு ஒரு ஆய்வறிக்கை, தீசிஸ் என என்ன தோன்றுகிறது. ஒரு பல்கலைக்கழகத்தில் சமர்ப்பித்தால் முனைவர் பட்டமே கெட்டுவிடும், டாக்டரேட் கிடைத்திடும் என்று எனக்கு தோன்றுகிறது. அதுவும் டபுள் டாக்டரேட் என ஆங்கிலத்திலும் எழுதியிருக்கிறார். இது எனது சொந்த கருத்து. இந்த சீரிய முயற்சியில் ஆசிரியருக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி. ஒவ்வொரு வருடமும் தமிழ் மாதம் பிறக்கும் நன்னாளில் அந்த வருடத்திற்கு உரிய இந்த நூலில் உள்ள கவிதையை படித்து, அதாவது பஞ்சாங்க படனம் என்பார்கள், பஞ்சாங்கம் படிப்போம், அது மாதிரி இந்த புக்கை எடுத்து அந்த கவிதையை நம்ம படிக்கணும். ஆனால் அந்த ஒரு நாள் மட்டும் படிக்க கூடாது, மற்ற நாளும் படித்து மகிழலாம். திரு ரவிச்சந்திரன் அவர்கள் நல்ல உடல் நலத்துடனும் ஆரோக்கியத்துடனும் 120 வருடங்கள் மேலாக வாழ்ந்து இந்த இசை பயணத்தையும் தமிழ் இலக்கிய பணியினும் செவனை செய்ய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். நம் அனைவரும் புத்தக பிரதி நமதாக்கிக் கொண்டு இந்த முயற்சிக்கு ஆதரவு அளிப்போம். இத்துடன் இந்த சிறிய உரையை முடித்துக் கொண்டு வாய்ப்பளித்த அன்பு உள்ளவங்களுக்கு நான் மனமான நன்றியை தெரிவிக்கிறேன். வணக்கம். அடுத்தபடியாக ஏரிக்கரை இலக்கிய வட்டத்தினுடைய அமைப்பாளர் நம்முடைய கவிஞர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் முன்னால் அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா கே.எஸ். ரவிச்சந்திரன் அவர்கள் இந்த புத்தகத்தை பற்றி ஒரு வாழ்த்துரை வழங்க வேண்டும் என்று கூறி அந்த புத்தகத்தினுடைய பிரதியை என்னிடத்தில் அளித்த பொழுது அதை பார்த்த மாத்திரத்திலேயே எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. இந்த தைரியம் எப்படி அவருக்கு வந்தது? 60 வருடங்கள் என்று நாம் சொல்லும் போது இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எத்தனையோ பேர், இதனை பற்றி கிண்டல் செய்பவர்கள் எத்தனையோ பேர், இதனை பற்றி வெறுப்பாக பேசுபவர்கள் எத்தனையோ பேர், அத்தனை பேருக்கு மத்தியிலே மிக அற்புதமாக இந்த 60 வருடங்களை பற்றியும் விளக்குகின்றதற்கு ஒரு தைரியம் வேண்டும். அந்த தைரியத்தை நான் ஐயா ரவிச்சந்திரனை பார்த்தேன்.
அடுத்து 16 வயதிலே என்ற ஒரு திரைப்படம் வந்த பொழுது அதனுடைய வெள்ளி விழா நிகழ்ச்சியிலே ஒரு அறிஞர் பேசினார். நான் இதுவரையிலே 16 வகையான காதல் கதைகளை படித்திருக்கிறேன். ஆனால் 17வது ஒரு காதல் கவிதையை புதியதாக உருவாக்கி பாரதி ராஜா அவர்கள் படைத்திருக்கிறார்கள். ஒரு இன்ஃபாக்சுவேஷன் காதல். முதலிலே அதில் வருகின்ற கதாநாயகி ஒரு பருவ பெண், ஆனால் அறிவு அதிகமாக பெறாத நிலையிலே இருக்கின்ற ஒரு பெண். அவளுடைய காதலை பற்றி, அவள் மருத்துவர் மீது கொள்ளுகின்ற காதல். அடுத்தது அதனுடைய கதாநாயகன் சப்பானி என்ற கதாபாத்திரத்தில் வருகின்ற ஒரு முற்று பெறாத ஒரு பாத்திரத்தினுடைய காதல், ஒரு வில்லனுடைய காதல் என்று புதிய பாணியிலே ஒரு காதல் கவிதையை சொல்லியிருக்கிறார். ஆகவே தான் 16வதற்கு அடுத்து 17வதாக ஒரு புதிய காதல் கவிதையை பாரதி ராஜா படைத்திருக்கிறார் என்று சொன்னார். அதை போல நூல்கள் வரிசையிலே நான் இன்று பார்க்கும்போது நாம் ஆன்மீக நூல்களை பார்க்கிறோம், இலக்கிய நூல்களை பார்த்திருக்கிறோம், பயண கட்டுரைகளை பார்த்திருக்கிறோம், கவிதைகளை பார்த்திருக்கிறோம். ஐ எம் a voracious reader. நான் படைப்பாளி அல்ல, படிப்பாளி. புதியதொரு படைப்பாக படைக்கப்பட்டிருக்கிறது இந்த நூல். சாதாரணமாக எல்லாரும் புத்தகத்தை எழுதுவார்கள், ஆனால் இவர் ஒரு புத்தக தொகுப்பை எழுதியிருக்கிறார். இதிலே கொடுத்திருக்கப்பட்டிருக்கின்ற விவரங்கள் அனைத்தும் பார்க்கும்போது இது the style is lucid, the narration is attractive, the expression is fantastic. You may wonder why I have suddenly switched over to English, because this book is written both in English and Tamil. That is why I am switching my language to the English. This book is, you might have heard of Manorama Yearbook, which contains a lot of general information and general knowledge book, which is published every year and which is used for those who are appearing for competitive examinations from group 1 to group 4. Why not for service examinations like IAS and IPS? Similarly, this book also contains a lot of information regarding spiritual aspects, history, narration about biography, cinema, songs and everything, what not. You can attribute all aspects to this book, and this is a book will be used for those who are preparing for competitive examinations. Group 1 Group 4 எழுதுறவங்களுக்கு கூட இந்த புத்தகம் உபயோகமாக இருக்கும் என்று சொன்னால் வியப்பில்லை. மொத்தமாக சொன்னால் இந்த புத்தகத்தை 5 புத்தகமாக அவர் எழுதியிருக்கலாம். 5 புத்தகத்தையும் சேர்த்து ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார். அத்துணை கருத்துக்களும் இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆன்மீக கருத்துக்களை குறிப்பாக 60 வருடங்களையும் கூறி, அந்த 60 வருடங்களையும் 120 வருடங்களிலே நடந்த நிகழ்வுகளையும் கூறி விளக்குகின்ற வாங்கிருக்கிறது. அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி எவ்வளவு இருக்கும், எத்தனை அற்புதமாக இருக்கும் என்பதை எண்ணி பார்க்கும்போது மலைப்பாக இருக்கிறது. இது போன்ற பல படைப்புகள் அவர் இன்னும் வெளியிட வேண்டும். அவரை விட வயதில் மாத்திரம் மூத்தவன் என்ற ஒரே தகுதியை வைத்துக் கொண்டு அவரை வாழ்த்தி இன்னும் பல படைப்புகளை வெளியிட கோரி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். கவிஞர் வசந்தகுமார் பாரதி அவர்கள், வெற்றியெல்லாம் தரும் வேழமுகன் அவனை பற்றி நின்றால் கதி ஏழுலகம் நற்றமிழால் நாளும் துதிப்பாடு நன்மை பல கோடி தாழை பணிய தரும் என்று சொல்லி என்னுடைய வெண்பாவிலை தொடங்கி புத்தகம் வெளியிட்டுனா சில பேர் வருவோம், புத்தகம் வாங்கிட்டு போயிடுவாங்க, அது ஒரு சிறப்பு இருக்காது. அதே போல ஏதோ கூட்டம் நடக்குது, எதாவது சாப்பாடு கொடுப்பாங்க, ஏதாவது குடிக்க அப்படிதான் ஒரு கூட்டம் அப்படியே ஆளே போயிடும். நான் அவரை பார்க்கும்போது எப்படின்னா முதல்ல பார்க்கும்போது இவர் பேங்க் மேனேஜரே எனக்கு தெரியவில்லை. அவங்க 2 பேரும் பேங்க் மேனேஜர் தான். ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணாருன்னா நான் பார்த்தேன், ஓகே அவங்க தான் பேங்க் மேனேஜர். இவரை பார்த்தா அப்படி தோணாது, ஒரு சித்தர் மாதிரிதான் இருக்கார். நான் பொய் சொல்ல மாட்டேன். இசை சித்தர், இசை கவி போட்டாரு. எனக்கு இன்னும் இசை சித்தர் ரவிச்சந்திரன் போட்டா நல்லா இருக்குமோன்னு தோணுது. அந்த மாதிரி அவ்வளவு ஒரு சிறப்பான அந்த தோற்றம் எல்லாரையும் மயக்கக்கூடிய
நிலைமை. திருவிக பேச்சு பெரம்பூர் கிளையினுடைய அமைப்பாளராக கொஞ்ச நாள் நான் இருந்தேன். அப்ப காலையில 7:30 மணிக்கு அங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில 7:30 மணிக்கு நான் போயிடணும். வாங்க பேசலான்ற அமைப்பில் எல்லாரையும் வாங்க பேசலான்னு கூப்பிடுவாங்க. அப்ப போகும்போது யாரும் வரமாட்டாங்க, எல்லாம் வந்து வாக்கிங்கு அப்படி இப்படி விளையாட்டுல போகும்போது நான் என்ன பண்ணுவேன், ஒரு மஞ்சள் துண்டை விரிச்சு ஒரு 5-6 புஸ்தகம், திருக்குறள் புஸ்தகம், கம்பராமாயண புஸ்தகம்லாம் வச்சு அந்த இடத்துல சப்பளம் போட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் யாராவது வராங்களா பார்க்கலாம். எங்களுக்கு தெரிஞ்ச ஆள் முதல்ல வந்தாக்கா அவங்க உட்கார சொல்லுவான். அதை பார்த்து 4 பேர் உட்காருவாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அங்கேருந்து ஒரு அம்மா வந்தாங்க. வந்துட்டு கையை நீட்டாங்க. என்னப்பா நீ ஜோசிக்கார் தானே, ஜாதகம் பார்க்கிறவ தானே, எனக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுங்க, என் கையை பார்த்து சொல்லுறாங்க. ஏமா என் மூஞ்ச பார்த்தா எப்படிமா தெரியுது, நானே ஜாதகம் பார்க்குற மாதிரியா இருக்கேன் அப்படின்னு. இல்லை சார் உங்களை பார்த்தால இந்த மாதிரி ஜிப்பா தான் போட்டு இருப்பேன், ஏதோ சித்தர் மாதிரி இருந்தது, புஸ்தகம்லாம் வச்சுட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு. அது மாதிரிதான் இவரு என் கண்ணுக்கு சித்தரா தான் தெரிகிறார். இன்ற பொழுது பெருதூக்கம் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய்ன்னு வள்ளுவன் அன்னைக்கே சொல்லிட்டான். ஏன்னா ஒரு தாய்க்கு எப்ப மகிழ்ச்சினா தன்னுடைய மகன் வந்து ஒரு பெருமைக்குரிய செய்தியை ஒரு நிலைநாட்டும் போது அவன் அந்த தாய்க்கு உள்ள பெருமை இருக்கு, அது பையனுக்கும் போய் சேரும், தாய்க்கும் போய் சேரும். அந்த 7வது அதிகாரத்தில் அவர் 69வது குறள்ல சொன்ன அந்த பாடல் வந்து எல்லாருக்கும் பொருந்தும், இந்த தாய்க்கும் மிகவும் பொருந்தும். இவரை பார்த்தா எனக்கு ஒரு சில நேரத்துல பொறாமையா கூட இருக்கு. இப்ப ஏன்னா நான் 2 புஸ்தகம் வெளியிட்டேன், 2 நூல் வெளியிட்டப்போ என் மனைவி வரவே இல்லை. புஸ்தகம் வெளியிடுறதுன்னா எல்லாம் உங்களை வந்து பாராட்டின்னு இருப்பாங்க, அதை வேற நான் வந்து கேட்கணுமா, அதனால நான் வரமாட்டேன், இப்படிதான் இருக்கும். ஆனா இங்க பாக்குறேன் அவங்க என்னடா புஸ்தகம் எடுத்துன்னு வராங்க, சால்வை தூக்கின்னு வராங்க, காபி எடுத்துன்னு வராங்க, மோர் எடுத்துன்னு வராங்க. இவர் அப்படி கையை காமிச்சா போறோம், எல்லாத்தையும் வேண்டியதெல்லாம் குறிப்பறிந்து செய்யற மாதிரி ஒரு அதை பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருந்தது. கண்ணதாசனுடைய வரிகள் மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். அந்த பாட்டு எப்படின்னா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும் மனது மயங்கி உனக்கும் வாழ்வு வரும். அந்த மனைவியை பாராட்டினா உனக்கு நிச்சயமா வாழ்வு வரும். உங்களுடைய எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா வசந்தகுமார் பாரதி அவர்களுக்கு நூலாசிரியர் சிறப்பு செய்கிறார். உங்க பலத்த கரவொலியோடு. அவரோட சிஸ்டர் பேசுறேன். இப்போ இந்த வார்த்தை ஒருத்தர் சொன்னாரே, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு, கல்யாணத்தன்னைக்கே அவர் பாடிட்டார். அதுக்கு தகுந்த மாதிரி என் தங்கை எங்க வீட்டுல பாட்டு சொல்ல முறையா கத்து கொடுக்கல, இவரோட சேர்ந்துதான் அந்த தினம் பாட்டு. ஏதாவது பாட்டுன்னா அப்படி ஒரு பெரிய இருப்பார் ரவி, அந்த மாதிரி அண்ணா 2 பேரும் சேர்ந்து அண்ணா பாட்டு பாடணும். அதே போல ஒரு மனுஷன் விட்டு கொடுக்காம ஜாயிண்ட் ஃபேமிலிக்கு ஒரு முன்னுதாரணம் இவரு. இவ 2 பேரும், ஏன்னா இவர் அவர் மட்டும் இல்ல, 2 பேரும் முன்னுதாரணம். ஒரு இத்தனை பேர் ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க, அதுக்கு அவளோட காரணம். முக்கியமா நான் பேச வந்தது, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்ன்றது, அதே போல கணவன் கொடுத்ததெல்லாம் மனைவி அமைந்த வரம்ன்ற மாதிரி, அந்த மாதிரி I wanted to say. இசைக்கவி ரவிச்சந்திரன் அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழாவுக்கு பாரதி கலைக்கழகத்தில் நடைபெறுகிறது. பாரதியாருடைய தங்கையினுடைய கொண்டு பெயர்த்து உமா பாரதி அவர்கள் இங்கே வாழ்த்த வேண்டும் என்று வருகிறார்கள். அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பினோர் வெள்ளம் பொறிகளின் மீது தனியரசானை பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம் கர்ம யோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய் குறிகுணம் ஏதும் இல்லாதாய் அனைத்தாய் குலவிடு தனிப்பரம்பொருளே. இந்த அருமையான மகாகவியின் வைர வரிகளைத்தான் இன்று நமது இசைக்கவி KS ரவிச்சந்திரன் அவர்கள் வெளியிடும் இந்த அருமையான
சித்திரை 60 விசித்திரம் இந்த புத்தகத்துக்கான வைர வரிகளாய் சமர்ப்பித்துவிட்டு மேடையில் வீட்டிருக்கும் ஆளுமைகள் அனைவருக்கும், என் எதிரே அமர்ந்திருக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும், இந்த புத்தகத்தின் சிறப்பான ஆசிரியர் திரு ரவிச்சந்திரன் அவர்கள் இணையர் அவர்களுக்கும், இசை குயில் வானம்பாடிகள் அவர்கள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான காலை மதிய வணக்கம். முக்கியமா எத்தனையோ பாரதியார் பாடல்கள் இருக்கு. நான் ஏன் இந்த பாடலை இந்த நிகழ்ச்சிக்கு திரு ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நான் சமர்ப்பணம் செய்தேன் அப்படின்னா, இந்த ஒரு புத்தகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த 60 தமிழ் ஆண்டுகளில் பிறந்த 60 தமிழ் ஆளுமைகளை பற்றின விவர குறிப்பை அவர் இந்த புத்தகத்துல எழுதியிருக்கார். இது எளிதா எல்லாரும் சொல்லிடலாம் இந்த புத்தகத்தோட விளக்கத்தை. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உழைப்பு இருக்கு இல்லையா, இந்த 60 பேரோட தரவுகளை சேகரிப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு அறிவிலே தெளிவு வேணும், நெஞ்சிலே உறுதி வேணும், இந்த இவர்கள் மீது உண்டான அன்பு வேணும், இது போக இறை மீது சரியான நாட்டம் வேணும், ஐம்பொறிகளின் ஆட்சிகள் வேண்டும். இது அத்தனையும் அமைய பெற்று இந்த புத்தகத்தை திரு ரவிச்சந்திரன் அவர்கள் வடிவமைத்திருக்கிறார். அதனால் இந்த மகாகவியின் பாடலை அவருக்கு இந்த நிகழ்ச்சிக்கான வரிகளாய் சமர்ப்பணம் செய்தேன். இந்த புத்தகம் மட்டுமல்ல, அவர் இன்னும் மேலும் மேலும் இன்னும் தரவுகள் சேகரித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் பல வெளியீடுகள் அவர் செய்ய வேண்டும் என்று இந்த பாரதி கலைக்கழகம் நிகழ்வின் மூலமாக அவரை வாழ்த்துவதோடு உங்களுக்கும் சிறப்பான வந்து சிறப்பித்த உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதலில் இங்கு வீட்டிற்கும் ஆளுமைகளுக்கும் சிறப்பாக வந்து சிறப்பித்த எங்கள் குடும்ப நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும், முக்கியமாக என் சம்பந்தி பாபநாசம் ராமணி பாகவதர் வந்து சிறப்பித்திருக்கிறார் என்றால் அந்த சிறப்பு அவர் எனக்கு அளித்த பெருமையாகும். அது அதே போல் இன்னொரு சம்பந்தியும் வந்திருக்கிறார், கணபதி சுப்பிரமணியம் அவர்கள், என்னுடைய பையனின் மாமனார். எல்லோரும் வந்து சிறப்பு செய்திருக்கிறீர்கள். நெகிழ்வுதான் வருகிறது, நெகிழ்வுதான். முதலில் என் தாய்க்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் ராஜேந்திர பாபு எழுதினார், அழகாக எழுதியிருக்கிறார். அந்த நூலில் நீங்கள் தொடக்க உரையை அவர் ராஜேந்திர பாபு பார்த்தனா நான் சொன்ன அழுதுறேன், அதனால சொல்லல. அவ்வளவு அழகா இருக்கு. 2 லைன் தான். பால் ஊட்டினாள் தாய், அந்த தாயை நூல் ஊட்டினாள் என்று எழுதினார். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, எங்க அம்மா 60 வருஷம் மனப்பாடமா சொல்லுவாங்க. நானே இப்பதான் மனப்பாடம் பண்ணேன். பிரபவ விபவ சுக்கில பிரமோதூத்த, அப்புறமா பிரசோர்பத்தி ஆங்கீரச ஸ்ரீமுக பவ யுவ தாத்து, இது 10. அப்புறமா ஈஸ்வர வருது, வேகதானியம் வருது, அதே மாதிரி 60 போறது. இரண்டாவது, என் மனைவிக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். என் தாத்தா கூறுது, என் தாத்தா வந்து கிருஷ்ணசாமி தீட்சிதர்ன்ட்டு அவர் கூறினதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. டேய் நம்மளாம் கருப்பு, டேய் நம்மளாம் கருப்பு, நிச்சயமா வெளுப்பாதாண்டா பொண்ணு கிடைப்பா அப்படின்னார் முதல்ல. ஆனாலும் வெளுப்பாதான் பொண்ணு கிடைப்பான்னார். ஆனாலும் என்ன சொன்னார்னா, உடனே என்ன சொன்னார்னா, ஆனா படிச்ச பொண்ணா பார்த்து கட்டிக்கோடா அப்படின்னார். அது இந்த 5வது நூலில் வெளிப்படுகிறது. என் ஒய்ஃப் கூட கௌசல்யா முதல்ல வந்து நான் வந்து 1.5 வருஷமா எழுதிட்டு இருக்கேன். இந்த புக்கை எழுதிட்டே இருந்தேன், எப்படா முடியும்னு தெரியல. நல்ல காலம் ராஜேந்திரன் சார் வந்து என்ன வந்து அதுக்கு வந்து முடிவுக்கு ஒரு தொடக்கம் கொடுத்தது ராஜேந்திரன் சார் தான்.
எழுதினே இருந்தானா சும்மா நான் ஒரு ரூம்ல உட்காந்து எழுதிட்டு இருப்பேன். என்னமோ எழுதிட்டு இருக்காரு அவரு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பா. பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஒருத்தர் 1 மணிக்கு எழுதிருக்காரு. தூங்க மாட்டான், நான் மத்தியானம் தூங்க மாட்டான், நான் எழுதிட்டு இருப்பேன். அப்புறம் 3:15 மணிக்கு அந்த காஃபி வேணும், டீ வேணும். காத்தால ஒன்றும் சாப்பிட்றதுல மத்தியானம் டீ வேணும். தூங்கிட்டு இருப்பா. 3:30 4 மணி ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லுவேன். டீ போட்டு கொடுப்பா. இதே மாதிரி இருந்தோடனே ஆனா வந்து இது எப்போ வந்து அவங்களுக்குலாம் என் ஒய்ஃபுக்கே கொஞ்சம் வெட்ட வெளிச்சம் ஆச்சுன்னா, ராஜேந்திரன் சார்கிட்ட ஃபர்ஸ்ட் 13th மார்ச் போனேன். ஃபர்ஸ்ட் பிரிண்ட் எடுத்துன்னு போயிட்டு, சார் இது ஒரு இது பண்ணி கொடுங்க, தொகுப்பு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி உடனே எல்லாத்தையும் அவங்க சத்யா அவங்க எல்லாம் அரிசி கொடுத்ததுல எல்லாத்தையும் பண்ணி தொகுப்பா பண்ண உடனே அவர் வந்து சார் 2 நாள்ல கொடுத்துறேன்னு சொல்லிட்டு 2வது நாள் கொடுத்தாரு. அதை வந்து ஸ்பைரல் பைண்ட் பண்ணி என்னுடைய டைனிங் டேபிள்ல வச்சேன். அப்பதான் தெரியுது அவங்களுக்கு, இன்னும் இவ்வளவு எழுதிருக்கீங்களா, இன்னும் இவ்வளவா எழுதிருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போல இருந்து என்ன, ஆப்பிள் ஜூஸ் வேணுமா, அடுத்தது நான் சொல்ல மாட்டேன், அடுத்தது நான் சொல்லக்கூடாது. ஆப்பிள் ஜூஸ் வேணுமா, டொமேட்டோ சூப் வேணுமான்னு சொல்லலாம், அவ்வளவுதான். அதே மாதிரி தங்கவேலு டைலாக் மாதிரி என்ன உபசரிப்புன்றீங்க, அப்புறமா உபசரிப்பே பிரமாதமா போயிடுச்சு. அதுல இருந்து நல்ல பிரமாதமா அதுல மிக்க மகிழ்ச்சி. சரி, என்னோட பயணித்தவர்கள் பத்தி நிச்சயமா சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பயணித்தவர் யார் தெரியுமா, என்னுடைய ஷட்டகர் நாராயணன். எழுந்து நில்லுப்பா. ஒண்ணுமா இல்ல, அப்படியே உட்காந்துக்கோ. எல்லாத்தையும் படிச்சு உடனே டக்கு நல்லா இருக்குடா எழுதுறான்னு சொல்லிட்டு அவன் ஊக்கிட்டான். நெக்ஸ்ட் வந்து கவிமாமணி ரங்கராஜ் ஐயா. ஒவ்வொரு திருத்தமும் அவரு என்னடா, நான் ஒரு சரித்திரம் எழுதுறேன்னா அவரு ஒரு சரித்திரத்தை சொல்லுவார் என்கிட்ட. அது ஒரு 3 மணி நேரம் ஆயிடும் எனக்கு. அப்புறமா அவரை நடுவுல நான் இடைவிடாத அவர் சொல்லிட்டு இருக்கும் போது அவர் வந்து, சார் என் நூல் இருக்கு சார் அப்படின்னு. அப்ப அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூலை பத்தி இதே மாதிரி சொல்லிக்கொண்டே போலாம். அப்புறமா எஸ்ஆர்ஜி சுந்தரம் ஐயா இருக்காரு, இங்க இருக்காரு. அவர் தான் முதல் 15 கவிதைகளை திருத்தி கொடுத்தார். அவர் வெண்பால 15 கவிதை, முதல் 15 கவிதைகள் அவர்கிட்ட தான் காமிச்சேன். 2 வருஷம் இருக்கும் ஐயா, போன வருஷத்துக்கு 3 வருஷம் பார்த்தோம்னு நினைக்கிறேன். 15 கவிதைகளை திருத்தி கொடுத்தார். அப்புறம் புலவர் தட்சிணாமூர்த்தி இப்ப இல்ல, இஸ் நோ மோர். அவர் கிரேட் பர்சன். அவர் பார்த்துட்டு நிச்சயமா இந்த நூல் வந்து பிரமாதமா இருந்தார். அது இன்றைக்கு வந்து நடந்திருக்கிறது, சாத்தியமாயிருக்கிறது. அவருடைய ஆன்மா என்னுடைய ஆன்மாவின் இதுதான் என்னுடைய சாந்தி அடைஞ்சிருக்கு. அவருடைய ஆன்மா எனக்கு புத்துயிர் கொடுத்து இன்று அது நடந்திருக்கிறது. அப்புறமா இன்னொன்னு சொல்லணும், நிச்சயமா என் உயிர் நண்பன் ராஜாமணி. நானும் அவனும் மோட்டார் பைக்ல செல்லும் போது ஆக்சிடென்ட் ஆகி நான் உடனே விழுந்து விட்டேன். அவன் என்ன சொன்னான்னா, சேவ் ரவி என்று சொன்னான். அந்த சேவ் ரவி தான் என்று இருந்து கொண்டிருக்கிறேன். எங்களை மகிழ்விக்கும் வகையில் அவங்களுடைய தங்கை வந்திருக்கிறார்கள். எழுந்திருக்குமா கொஞ்சம். அவர் நேசமணி வந்திருக்கிறார், ஜபமணி வந்திருக்கிறார். அவருக்கும் சிறப்பு செய்ய வேண்டும், என்னுடைய ஆய்வரை முடித்துவிட்டு சிறப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அவர் ராஜாமணியினுடைய பிரதர் தான், பிடி ராஜாங்கம். அவர் தான் எனக்கு வந்து உடனே நான் யார்கிட்ட இந்த வந்து இங்கிலீஷ் தமிழ் போத் இருக்கிறதுனால யார்கிட்ட கொடுக்கலான்ட்டு யோசிக்கும் போது திடீர்னு நான் தென்படுது. பட் ராஜாமணி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ராஜாங்கம் இஸ் எக்ஸ்பர்ட் இன் போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். உடனே கிருஷ்ணன் கிட்ட கேட்டேன், என்னுடைய ஃப்ரெண்ட் கிருஷ்ணன் கிட்ட. அவன் உடனே சொன்னான், இந்த ராஜாங்கம் கொடுறா, யூ டோன்ட் பிலீவ் 180 பேஜஸ் சமைச்சேன். அதை உடனே பிரிண்ட் எடுத்துட்டான். பிரிண்ட் எடுத்துட்டு, அண்ணா நான் வந்து உங்களுக்கு வந்து நான் திருப்பிலாம் அனுப்ப முடியாது, நான் கழித்து நான் வாட்ஸ்அப்ல 10 பேஜ் தான் அனுப்புறேன்னா. அதுக்கப்புறம் தான் நான் வாட்ஸ்அப்பை வந்து எப்படி வந்து கம்ப்யூட்டர்ல பாக்குறதுன்னு கத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பை நான் வந்து மொபைல்ல தான் பார்த்துருக்கேன்.
ஸோ அதை வாட்ஸ்அப்ல கம்ப்யூட்டர்ல பார்த்து லேப்டாப்ல பார்த்து ஒரு திருத்தம் என்ன திருத்தம் சொல்லி கொடுத்துருக்கான் பிரமாதமா ரெண்டுத்தையும் பண்ணிருக்கான். அவனுக்கு நிச்சயமாக நன்றி சொல்ல வேண்டும். உங்கள் மூலமாக நான் அந்த நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் சத்யா இப்போதாவது அவள் இந்தியாவில் இருக்கும் இன்னொரு மகள் ரம்யான்னு என்னுடைய ஃபாரின்ல இருக்காங்க. அவள் இந்தியாவில் இருக்கும் இன்னொரு மகள். அத நான் அனிருத்தை பத்தி சொன்னேன். பிரமாதமா நோட் பண்ணிட்டாரு அவரு. இன்னைக்கு வந்து அந்த 10 பேருடைய சிறப்பு உரைகளையும் எல்லாத்தையும் வந்து அழகா நோட் பண்ணி எங்களுடைய இன்ட்ரோவோட ஒரு 6 மினிட்ஸ் வச்சு அப்புறமா இது இல்லாம மாமா ஆனா என்ன சொல்லுவோம் அது பார்த்து வந்துட்டோடனே எல்லாத்தையும் மாமா இதானே லாஸ்ட் அப்படின்மா, இதானே லாஸ்ட் எடிட்னு கேட்பான். இல்லடா இன்னொன்னு இருக்குடா கொஞ்சம் பாருங்க மாமா இதான் லாஸ்ட் அப்படின்வான். ஏன்னா அவனுக்கு காலேஜ் வேற. அவன் எஸ்எஸ்என்ல செகண்ட் இயர் தான் இருக்கலாம், செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான். பிரமாதம் டெக்னாலஜில வந்து அவன் கையில வச்சு நேற்றுக்கு வந்து என்னுடைய மொபைல்லயே அவன் வந்து அப்லோட் பண்ணிட்டான். என்னுடைய மொபைல் மூலமா நான் வரேன்டா வீட்டுக்கு, இல்லமாமா நீங்க அங்கேயே இருங்கன்ட்டான். ஸோ எவ்வளவு தூரம் நம்ம டெக்னாலஜி வழங்கிருக்கு பார்த்தீங்களா, மொபைலே அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளவு தூரம் வந்து பசங்கள்லாம் வந்து ஆனாலும் இந்த டெக்னாலஜி இருந்தா கூட பசங்க வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தை நிச்சயமா உணரணும், அதோட நடக்கணும், அதோட சேரக்கூடாது, டெக்னாலஜியோட சேரக்கூடாது, டெக்னாலஜியை கத்துக்கணும், அதோட சேரக்கூடாது. சரியா? அது ஒண்ணு, அது ஒரு நிகழ்ச்சி சொன்னேன். ரொம்ப நல்லா அவன் வந்து இஸ் a மிருதங்கிஸ்ட் ஆல்சோ, இஸ் a good singer ஆல்சோ. அவனுடைய மிருதங்கம் அரங்கேற்றம் ஜூன் மாசம் நடக்க போகுது. எழுந்து நின்னாக்கண்ணா. அப்புறமா வந்து அணிந்துரை குமரி செடியின் கொடுத்திருக்காரு பாருங்க. அவர்கிட்ட ஒரே ஒரு நகலை மட்டும் தான் ஃபர்ஸ்ட் நகலை கொடுத்தேன். அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் நகலை கொடுத்த உடனே அன்னைக்கே படிச்சு அடுத்த நாள் வாட்ஸ்அப்ல எழுதிட்டாரு எல்லாத்தையும். என்ன சார் எப்படி நம்மளால இப்போ 60-120 வருடங்களை பத்தி எழுதியிருக்கேன். இன்னும் சிலதெல்லாம் வந்து நான் 10 வருடங்களை பத்தி சொன்னா 60 வருடங்கள் சொல்லுவேன் நான். ஆனா இப்பதான் நம்ம கத்துட்டு அவரு அது அழகா எழுதி கொடுத்தார். என்ன அணிந்துரைப்பா இல்ல அந்த சித்தர் பாடலை பத்தி எல்லாம் ரொம்ப அழகா எழுதி சித்தர் பாடல்ல ஒரு திருத்தத்தை சொன்னார். அதுதான் உண்மை. தட் இஸ் நம்ம உழைப்பாளையும் நம்ம இருக்கோம். அவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கெல்லாம் ஏற்பட்ட பயனாளிகள். அவங்க முன்னுரை அவர் வந்து முனைவர் பட்டம் பெற்று ஒரு சிறப்பான அலுவலகத்துல பணி செய்து இப்பொழுதும் நம்மளுக்கு தமிழ் தொண்டு ஆற்றிக்கொண்டு பாரதி கலைக்கழகத்தை ஒரு சிறப்பான முறையில் நடத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர் குமரி செடியன் அவர்கள். அப்புறமா சண்முகானந்தம் மகிழ்வுரை இருக்காரா? அவரும் ரொம்ப சிறப்பா எழுதியிருக்காரு. அதான் சொன்னேன் நம்ம கேஜி ராஜேந்திர என்ன எழுதியிருக்காருன்னா, பாலூட்டி அன்னையே இந்த நூலுக்கு வித்திட்டாள் என்று அழகா தொடக்க உரையில சொல்லியிருக்காரு. அவருக்கும் ஒரு நன்றி. அவருக்கு கண்ணதாசன்னா பால் பாயசம் இருக்கு. நம்ம கேஜி ராஜேந்திர பாபுக்கு எல்லாம் அழகா பிரமாதமா சொல்லிட்டே இருப்பார். அவருடைய பேச்சை நம்ம கேட்டுட்டே இருக்கலாம். இசையில வந்து நம்ம பாபநாசம் ரமணி பாகவதர் எப்படி கேட்டுருக்கோமோ அதே மாதிரி வந்து இந்த இலக்கியத்துல வந்து அவங்களுடைய பேச்செல்லாம் கேட்டுட்டே இருக்கலாம். அப்புறம் வந்து எழினன் அழகா எழுதியிருக்காரு. எழினன் என்ன சொன்னார்னா 60 வருடங்களை பற்றி 60 வருடங்கள்ல இன்னொரு விஷயம் 60 வருடங்கள்ல வந்து நான் எழுதினேன் 60 வருடங்கள் ஒன்னா எழுதின போது அதுக்கு தமிழ் கொடுத்திருக்காங்க. நம்ம கூகுள்லயே வந்திருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா நற்றொன்றல் உயர்த்தொன்றல் வெள்ளொடி எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் எப்படி வந்துட்டு இருக்கு, எங்கேருந்து வந்தது, அது எங்கேருந்து வந்ததுன்னு கிடைக்கும். அப்புறம் நான் தேடி பார்த்த போது 2008ஆம் வருஷம் தான் இது தமிழாக்கியிருக்காங்க. 2008ஆம் வருஷம். எவ்ரி இயர் வந்து there will be a fight between ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட் இருக்கும். இதுவே தமிழ் தான் பெருசு எல்லாம் சொல்லுவாங்க. அது அரசியல்ல வந்து இருக்கிறது சகஜம்தான். 2008ஆம் வருஷம் தான் யார் எழுதியிருக்காங்கன்னா, யாருடைய தலைமையில அது எழுதியிருக்காங்கன்னா, கிருபானந்த வாரியினுடைய அண்ணார் மருமகன் அவருடைய தலைமையில இந்த 2008ஆம் வருஷம் இதற்கு தமிழாக்கப்பட்டது. அது வந்து அது எப்படி நான் என்னுடைய புக்ல போறதுக்கு முன்னாடி அதுக்கு எப்படி நம்ம ஆதாரம் கண்டுபிடிக்கிறது, உன்னை செந்தமிழ் சித்தன் கூப்பிட்டேன். செந்தமிழ் சித்தன் நம்ம இவரு சண்முகானந்த வழியா சொன்னீங்க. அவங்க நீங்க போட்டது கரெக்ட் தான், 2008ஆம் ஆண்டு தான் இது வந்ததுன்னு சொல்லிட்டு சிறப்பா சொன்னார்.
ஸோ 2008ஆம் ஆண்டு வந்துதான் அதை வந்து நான் வந்து என்னுடைய லாஸ்ட் பேஜ்ல இண்டெக்ஸா கொடுத்திருக்கேன். அப்புறமா ஜூம் வீடியோ அனுபவம் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ராஜேந்திர பாபு அவர்கள்லாம் வந்து கேட்ட உடனே குமா பாப்பா அப்படின்னு ஒரு முன்னுரை மாதிரி எழுதி எல்லாம் நம்ம பண்ணிடலாங்க. ஒரு 4.5 மணி நேரங்க 9 பேரும் உட்காந்து ஒரு ஜூம்ல உட்காந்து ஒவ்வொருத்தரா பேசிட்டு நம்ம திருவை பாபு, அப்புறம் பொதிகை செல்வராஜ், அப்புறம் கேஜி ராஜேந்திர பாபு எல்லாரும் அழகா மணிமணியா பேசியிருக்காங்க. அதை எடிட் பண்றது நம்ம அனிருத் அழகா பண்ணியிருக்காங்க. எல்லாம் ரொம்ப இன்ஜினியரிங் மட்டும் அவருக்கு இது இல்லை, இன்ஜினியரிங் டெக்னாலஜி சேர்த்து பண்ணியிருக்கார். அவர் அயல்நாடு சென்று படித்து சிறக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை கேட்டுக்கொள்கிறேன். சின்னதா என்னுடைய உரையில வந்து நான் என்னுடைய நூல்ல எப்படி எழுதியிருக்கேன்னு சொல்றதை பத்தி ஒரு சிறிய உரைக்கு சொன்னேன். முதல்ல இது எப்படி தோன்றியது என்றால் 75 வருடங்கள் வைர விழா கொண்டாடணும் 2022 நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே. அப்போ 75 வருடங்கள் ஒண்ணே நம்ம என்ன பண்ணலாம் தெரியும், 1947 இருந்து 2022 மட்டும் ஒரு சிறிய ஒரு 1 லைன் கவிதை எழுதினேன். ஒரு லைன் தான், 1 லைனர். 1947, 1945 இண்டிபெண்டன்ஸ் டே, 1948, 1949 காந்தி சுட்ட தினம். அதே மாதிரி ஒரு 1 லைனர் எழுதினேன். 2022 மட்டும் எழுதினேன். 75 வருடங்கள் எழுதினேன். சரி, இது வந்து பேன் இண்டியா போறதுன்ட்டு சரி இதை இங்கிலீஷ்ல எழுதலான்ட்டு இங்கிலீஷ்ல எழுதினேன். சரி, இன்னும் பேன் இண்டியானா இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னா கொஞ்சம் எல்லாரும் படிக்க மாட்டாங்க. நார்த்ல போகும்போது அது ஹிந்தியில எழுதணும்ட்டு ஒரு 10 ஹிந்தியில எழுதினேன். அது என் கம்ப்யூட்டர்ல தூங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி 2022 நான் திறந்து பார்த்த போது சரி இப்ப இதை பத்தி எழுதலாம்னு சொல்லும்போது எந்த வருஷத்தை ஆரம்பிக்கலான்ட்டு ஒரு சிறிய சிந்தனை வந்தது. அந்த சிந்தனை வரும்போது 1971, 72 நம்ம பிரமுகர்கள்லாம் கூறியது போல் அந்த வருடத்தை தேர்வு செய்தேன். அதை ஏன் தேர்வு செய்தேன் என்றால் அது 25 வருடங்கள் நம்ம 25 வருடங்கள் கொண்டாடிய சுதந்திர தின விழா. அந்த வருடத்தின் பெயர் இகழ்வீறு. தமிழ்ல நம்ம சமஸ்கிருதத்தை பேரு விரோதிக்கிறது. ஆனா அந்த விரோதிக்கிறது ஆண்டுல என்ன ஆச்சுன்னா, விரோதிக்கிறது ஆண்டுல தான் நம்ம பாகிஸ்தான் போரை வின் பண்ணோம். அதுல இருந்து ஆரம்பிச்சோம். சோ நம்ம வெற்றி. அதே மாதிரி இப்போ கேஜி நந்தகோபால் சொன்ன மாதிரி நம்ம இந்த வருஷம் விஸ்வாசில இருக்கோம், அடுத்த வருஷம் பராபவில் இருக்கோம். இப்போ வந்து பெகல்கன் நம்ம நிகழ்ச்சியை பத்தி எல்லாருக்கும் தெரியும். சோ அதுலயும் நம்ம வந்து எல்லாத்தையும் வெற்றி பெறுவோம் என்று நாம் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்ளலாம். சோ இப்போ இதே மாதிரி எழுதும்போது 1971 இருந்து 2025 மட்டும் எழுதினேன். 55 வருஷம். மீதி 5 வருஷம் என்ன பண்றது, அது வந்து பவிஷ்யத்தை ஃபியூச்சரை பத்தி எழுதணுமேன்ட்டு ஃபியூச்சரை பத்தி எழுதும்போது தான் நல்ல கூகுள்ல எல்லாம் நிறைய செய்திகள்லாம் வருது. அதே மாதிரி எழுதும்போது அந்த 2028, 29 இப்போ கூட சொன்னாங்க 2027, 28 நம்ம கணினி கம்ப்யூட்டர் மொபைலே இல்லாம தான் நம்ம இருக்க போறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சோ 2028, 29 என்ன சொன்னேன்னா, நம் உலகம் உள்ளங்கையில், அனைத்து உலகமும் உள்ளங்கையில் இருக்கும். அதுல வந்து டெஸ்லா நிறுவனம் இருக்கு, நம்ம செய்தியில இருக்கு. நம்ம ஒரு ரோபோட் தயாரிப்பில் இறங்கி இருக்கிறது டெஸ்லா நிறுவனம். அது 2027ஆம் வருடம் எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு பெண்மணி ரோபோட். இது தங்கள் வீடு வேலைகளை எல்லாம் முடித்து தங்கள் வார்த்தைக்கு எதிர் வார்த்தை கூறாமல் பணிந்து கீழ்ப்படிதலுடன் ஆளுமையுடன் சிறந்த வாழ்க்கை துணையாக அமையுமா அந்த ரோபோ. அதுக்கு வந்து ஆனா அப்புறமா கோரிச்செடியல் கேட்டா சொல்லும் போது சார் இதெல்லாம் எழுதியிருக்கேன். அவர் வந்து என்னுடைய பதிப்பை பார்த்துட்டு அவர் இன்னும் 2-3 மேலே எழுதிட்டார். அப்புறமா என் பையன்லாம் சார் இதெல்லாம் ரொம்ப 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 பிரிமிட்டிவா இருக்கு சார், அதை எழுத வேணாம்னு சொல்லிட்டு என் பையன் சொன்னோடனே அவர்கிட்ட சொன்னோடனே சரி எழுதியே கேளுங்க அப்படின்னு. ஆனா அதுல என்ன தெரியுமா இன்னொரு விஷயம் இருக்கு, அந்த ரோபோக்கு பெயர் கூட வச்சிருக்காங்க. என்ன ரோபோ பெயர்னா பூனைக்கண் என்று பெயர் வச்சிருக்காங்க. அது வந்து பூனை பெண் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள்.
அது வந்து நான் அந்த நாட் மென்ஷன் த நேம் ஆஃப் த கேர்ள் இன் மை புக். ஓகே, அது வாடான்னு சொல்லிட்டு என் பையன்லாம் சொன்னதுனால அதை எடுத்துட்டேன். ஆனா இந்த இடத்துல ஒரு சிறிய கதை மட்டும் ஞாபகம் வருது எனக்கு. என்ன தெரியுமா, 25 இயர்ஸ் சில்வர் ஜூப்ளி அவங்க திருமண விழா. இவர் ஹஸ்பண்ட் போயிட்டு ஒரு பெரிய நல்ல கிஃப்டா வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு போறார் வெளில. நல்ல ஒரு கிஃப்டா வாங்கிட்டு வந்துட்டு கொண்டுறார். பட் ஏன் சைலண்டா இருந்தேன்னா, நீங்களாம் என்ன நீங்க கற்பனை பண்ணிக்கிறீங்கன்றதுக்கு தான் சைலண்டா இருந்தேன். டோன்ட் வரி. ஓகே, அவர் 25 இயர்ஸ் சில்வர் ஜூப்ளி நல்ல பெரிய கிஃப்டா வாங்கினது. இவ்வளவு பெரிய கிஃப்ட் நல்லா தெரியுது. ஒய்ஃப் கிட்ட வந்து அப்படியே அவங்க அந்த மூலையில உட்காந்துருக்காங்க. மூலையில உட்காந்துன்னு அவங்களுக்கு தெரியுது அந்த கிஃப்ட் வாங்கினது. ஆனாலும் அதை வந்து சட்டை பண்ணாம என்னமோ வாங்கினது இருக்காரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிட்டாங்க. என்னம்மா 25 வருஷம் ஆகுது நம்மளுக்கு, இந்த கிஃப்ட் இந்த பாரு, அப்படி வைங்க அப்படின்னாலாம். அப்படி வைங்கன்னு உடனே, என்னம்மா இப்படி சொல்ற, 25 வருஷம் ஆச்சு நம்மளுக்கு அப்படின்னு. இல்ல அப்படி வைங்க, நீங்க ஒன்னும் பார்த்து வேற வேலையை பாருங்க நீங்க அப்படின்னு சொல்லி. சரி எப்படின்னா, இது இல்லம்மா, இது ஒன்னா குடிச்சிட்டு வேற ஒன்னும் வாங்கிட்டு இருக்கோமா உனக்கு, வேற ஒன்னா நீ என்ன கேட்கறேன்னு நான் அதை வாங்கிட்டு இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் பேசாம. சரி அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது கொஞ்சம் கோவம் வந்துடுது. மனுஷனுக்கு மனசு வரது தானே. சரி வாட் எல்ஸ் யூ வாண்ட், நீ உனக்கு என்னதான் வேணும் சொல்ல அப்படின்னு அப்படி கொஞ்சம் கடுமையா சொன்ன. உனக்கு என்னதான் வேணும் சொல்ல அப்படின்னு. ஐ வாண்ட் டைவர்ஸ் நாளாகும். ஐ வாண்ட் டைவர்ஸ் நாளா. அம்மா நான் அதுக்கு பிளான் பண்ணமா, அதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். ஆனால் இப்போ 2029-30 இதே செயல் நடந்ததுன்னா நீங்க பாட்டு போங்க, நான் பூனை பெண்ணை வாங்கிக்கிறேன்னு சொல்லிடலாம். இல்ல நான் சொல்லல, இல்ல சொல்லலான்னு ஒரு தகுதி இருக்க மாதிரி வந்திருக்குன்னு சொல்றேன். அவ்வளவு தூரம் வந்து நம்மளுடைய டெக்னாலஜி முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்பதை நான் சொல்லிக்கொண்டது. எல்லாரையும் தான். அப்புறமா சில இது இப்போ நான் வந்து கடைசியா முடிச்சிடுறேன். இல்ல இந்த தமிழ் ஆங்கில மொழிபெயர்ப்புல ரொம்ப ஜோவியலா இருக்கும் எனக்கு. சிலதெல்லாம் சத்யா கிட்ட சொல்லுங்க, என் ஒய்ஃப் கிட்ட கூட சொல்லியிருக்கேன். அது இங்கிலீஷ்ல ஒண்ணு இருந்தது, இங்கிலீஷ்ல தமிழ்ல இருந்தது. புலனம் வழி செய்திகளுக்கு ரத்தின சுருக்க நகையுடன் இல்லத்தில் பவனி வந்தார் அப்படின்ட்டு எழுதியிருக்கலாம். புலனம் வழி செய்திகளுக்கு ரத்தின சுருக்க நகையுடன் இல்லத்தில் பவனி வந்தால் என்று என் சிற்றப்பாக்க எழுதியிருக்கேன். அதை வந்து உடனே நம்மளுக்கு சாட் ஜிபிடி இருக்க, உடனே சாட் ஜிபிடி, சத்யாலாம் சாட் ஜிபிடி எல்லாம் எக்ஸ்பர்ட் அவங்க. நான் சாட் ஜிபிடில போடல, என்னுடைய என்னது பாபான்னு ஒரு இது இருக்கு, அதுல போட்டேன். உடனே அது என்ன காமிச்சு தெரியுமா, பவானி கேம் டு தி ஃபேமிலி, பவானி கேம் டு தி ஃபேமிலி வித் டைமண்ட் நெக்லஸ் வித் வாட்ஸ்அப் மெசேஜ். பவானி கேம் டு தி ஃபேமிலி வித் டைமண்ட் நெக்லஸ் வித் சாவன். இதே நான் எழுதுனா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதனால ரொம்ப நம்ம we have to take the help of it, but at the same time we have to see. அப்புறமா வந்து ஏலைசை நாடகம், அதுக்கு என்ன சொல்லி தெரியுமா, பிசிக்ஸ் மியூசிக் அண்ட் டிராமான்னு சொல்லித்து. அப்புறமா வந்து அந்த ஏக்லா சோல்கரை பத்தி எழுதினேன். அதுல கிஃப்ட் ஆஃப் ஆன்டிசிபேட்டிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரோக்னு ஒண்ணு எழுதினேன். அவர் வந்து நல்ல க்ளோசிங் ஃபீல்டர்ல, gift of anticipating batsman stroke. அதுக்கு தமிழ்ல கொடுத்தது பாருங்க ஒரு கதை, பேட்ஸ்மேன் பக்கவாதத்தை எதிர்பார்க்கும் கொடுத்தது. எவ்வளவு இருந்தது. இதே மாதிரி நான் வந்து 10-100 சொல்லலாம் அவங்க கிட்ட. அப்புறமா do not get strike அப்படின்றது போராட்டம் வரவில்லை, அவ்வளவுதான். அப்புறமா பாருங்க தொல்காப்பியத்தை சொல்லிட்டு பாருங்க, தொல்காப்பியம் ஓல்டு காஃபி. அப்புறமா டைரிய பிசாசு.
அப்புறம் நீர்மூழ்கி கப்பல், சப்மரீன் சொல்லுவோம், சிங்கிங் ஷிப். அப்புறம் இதே மாதிரி நிறைய பயங்கர சொல்லிட்டே போலாம், நிறைய இருக்கு இந்த மாதிரி. சோ அப்புறமா நான் வந்து இந்த நம்ம இவரு ராஜேந்திர பாபு வந்து என்ன வந்து ஒரு அக்கா குமாரனை பத்தி பேசலாம்னு சொன்னார். நீங்க ஒரு 20 நிமிஷம் பேசுங்க. சரி, எல்லாத்தையும் குறிப்பெல்லாம் எடுத்துட்டு நம்ம கம்பராமாயணத்துல எடுத்துட்டு அப்புறமா சரி இவங்ககிட்டையும் கேட்கலாம்னு சொல்லிட்டு இந்த தமிழ் சாட் ஜிபிடில அக்கா குமாரன் கேட்டேன். அக்கா குமாரன் சிஸ்டர் சன் சொல்லிட்டு, சிஸ்டர் சன். சரி, எந்த அக்கா எந்த குமாரன் தெரியாது, அக்கா குமாரனா சிஸ்டர் சன் சொல்லிட்டு அக்கா குமாரன் எடுத்து சிஸ்டர் சன். சோ இதே மாதிரி சிறப்பான அனுபவங்கள்லாம் என்னுடைய தொகுப்புல இருந்தது. அதெல்லாம் உங்ககிட்ட சின்னதா பகிர்ந்தேன். சத்யாவனுடைய மகன் அனிருத் அங்க நிக்கிறான் பாருங்க. ஒண்ணுமே தெரியாம நிப்பான். ஆனா அவ்வளவு உள்ளுக்குள்ள டெக்னாலஜி அப்படியே உள்ள போயிருக்கான் அவங்கிட்ட. அவன் தான் என்னுடைய QR கோட் ஃபுல்லா எல்லாத்தையும் எடிட் பண்ணி நேத்தி நைட் மட்டும் எடிட் பண்ணிருக்கான். நேத்தி நைட் 12 o'clock தான் எடிட்டிங் முடிஞ்சு QR கோடை வந்து it has been put in YouTube. இருக்கிறது. வரும் நாட்களில் இன்னும் பகிர்ந்து கொள்வேன் என்று சொல்லி எல்லோரும் இங்க வந்து சிறப்பித்ததற்கு மகிழ்ச்சி கூறி ஆனந்தமாக இருக்கிறது. எங்க அம்மா வந்து என்னை சிறப்பிச்சதுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. அம்மாக்கும் ஒரு நமஸ்காரத்தை சொல்லி என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்திருங்க.